வானத்துக்கு நேராக நம்ம ஏறெடுப்போமா. ஓ ரகதரலமா ஷகதரலமா ஓ ரிஹதரலமா ஷகிதரலமா லமகதரலமா ஓ ரிஹதரலமா ஷகதரலமாமா. அப்பா உடைய கிருபை டாடி, நீ ரொம்ப 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 நல்லவராக இருக்கிறீர் டாடி. வானத்துக்கு மேலாக இருக்கிற தேவனாக இருக்கிறீர். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறீர் அப்பா. இதோ எங்கள் மத்தியில் நெருங்கி வாங்க. ஓ ரகதரலமா ஷகதரலமா. வாய்களை திறந்து நம்ம சோத்திரங்களை ஏறெடுக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற எல்லா பலகீனங்களும், நமக்குள்ளே இருக்கிற எல்லா குழப்பங்களும் இந்த நாளில் மாறப்போகுது. ஓ ரிஹதரலமா ஷகதரலமா. அப்பா ஓ ரகதரலமா ஷகதரலமா. சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் இப்பொழுது உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். ஓ ரகதரலமா ஷகதரலமா. அவருடைய மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய சிங்காசனம் நம்மளுக்காக இந்த இடத்துல இறங்கி வருகிறதா இருக்குது. ஓ ரிஹதரலமா ஷகதரலமா ஓ ரிஹதரலமா கதரலமா ஷகதரலமா. உடைய காயப்பட்ட கரத்தை எங்க மேல வைங்க டாடி அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஒரு விஷயம் எங்களுக்காக இறங்கி வாங்க. இந்த நாள்ல என்ன பரிசுத்தப்படுத்துங்க. இந்த நாள்ல நான் உம்மை நோக்கி பார்க்க போகிறேன் டாடி. என்னோட நீங்க பேசுங்கப்பா. ஓ ரிகதரலமா ஷகதரலமா ஓ ரிகதரல கதரலமா. ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தராய் இருக்கிறீரப்பா. இதோ இந்த நாட்களில் என்னோட நிழலாய் இருந்து ஒவ்வொரு காரியங்களும் என் வாழ்க்கையில நீ செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. 6 நாட்கள் என்னோடு நடந்து வந்தீங்க, என்னோட நீங்க டிராவல் பண்ணீங்கப்பா. நான் கைட்டு செய்த ஒவ்வொரு வேலையும் நீங்க ஆசீர்வதித்தீங்களே. இந்த நாள் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கோம் அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் டாடி. எனக்காக இறங்கி வாங்க டாடி அப்பா. உம்மை அப்பா என்று கூப்பிடுக்கிற அந்த உரிமையை எனக்கு கொடுத்திருக்கீங்களே அப்பா. நான் கூப்பிடுகிற அந்த சூழ்நிலையை பார்க்கிலும் அப்பா, நீர் எனக்காக முதலாவது இறங்கி வந்து நிற்கிற தேவனா இருக்கிறீரப்பா. அப்பா ஷகதரலமா ஷிகதரலமா கதரலமா ஓ ரிஹதரல கதரலமா ஷகதரலமா. நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி அப்பா நீர் என்னை தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவரை நம்ம சோத்தரிப்போமா, அவருக்கு நன்றி பலி நம்ம செலுத்துவோமா. ஓ ரிகதரலமா ஷகதரலமா ஓ ரிகதரலமா கதரலமா. அவர் உன்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல, உன்னுடைய முழு மனதை எதிர்பார்க்கிறார். நீ முழு மனதோடு அவரை துதிப்பதை, அவர் ஏறெடுத்து பார்க்கிறதை அவர் ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். இப்பொழுது உன்னோட முழு சொத்திர பலியை, உன்னுடைய முழு மகிமையை அவர் மேல ஊற்ற போகிறார். ஓ ரிகதரலமா ஷகதரலமா. அப்பா எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க டாடி, என்ன பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. இந்த நாள்ல நாங்க திருவந்து எடுப்பதற்கு எங்களை பாத்திரவனாய் நீங்கள் மாற்றுங்கப்பா. உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நாங்கள் ஏதாகிலும் பாவம் செய்திருந்தால் ஒரு விஷயம் எங்களை மன்னிங்க டாடி. அப்பத்தை புசிக்கும் பொழுது, தாசரசத்தை நாங்கள் புசிக்கும் பொழுது அதற்கு பாத்திரவனாய் என்னை மாற்றுங்கப்பா. ஓ ரிகதரலமா ஷகதரலமா ஓ ரிகதரல கதரலமா ஷகலமா. அப்பா உமக்கு விரோதமாய் நான் ஏதாகிலும் செய்திருந்தால் என்னை முற்றிலும் மன்னிங்க டாடி. என்னை முற்றிலும் மன்னிங்கப்பா. என்னை ஆளுகை செய்யுங்க டாடி அப்பா. ரகதரலமா ஷகதரலமா. இந்த நாட்கள் இல்லப்பா உனக்காக எனக்காக அவர் எவ்வளோ காயப்பட்டார். சிலுவையில் 6 மணி நேரமாக தொங்கப்பட்டார். ஒரு ரிகதரலமா ஷகதரலமா. அவர் மேலே பட்ட ஒவ்வொரு அடியும் நம்ம மேலே படணும். ஆனால் நம்ம மேலே வைத்த அன்புக்காக, அந்த பூரண அன்புக்காக அவர் நம்மளுக்காக அடிக்கப்பட்டார், நம்மளுக்காக நொறுக்கப்பட்டார். அவருடைய காயங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது நம்மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளோ பெரிதாக இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஓ ரிகதரலமா ஷகதரலமா ஓ ரிகதரலமா ஷகதரலமா. அப்பா நான் எவ்வளோ பலவீனத்தோடு வந்திருக்கேன் டாடி. நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. இந்த நாளில்
அந்த அப்பத்தையும் ரசத்தையும் நாம் புசிக்கும் பொழுது இனி என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பலகீனங்கள், அப்படிப்பட்ட சோர்வுகள், அப்படிப்பட்ட கஷ்டங்கள், அப்படிப்பட்ட மன உளைச்சல்கள் எதுவும் என்னை வந்து சேராதபடி இந்த நாளில் ஒரு பெரிய விடுதலை தாருங்கப்பா. எல்லா அந்நிய பாஷை பேசுவோமா? அந்நிய பாஷை பேசும் பொழுது ஓ ரிகதரலமா ஷகதிரியலா கதரலமா ஓ ரிகதரலமா ஷகதரலமா கரரலவ ஷகதர ஷகதிரலமா ஷிகதரலமா. அப்பா, இந்த ஆராதனை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை நம்முடைய அப்பா கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, என்னோடு இருங்க, என்னோடு நீங்கள் பேசுங்க, என்னோடு அசைவாடுங்க. அப்பா, உங்களுடைய வல்லமை மேலே நிரம்பணும் டாடி. இந்த அபிஷேக வல்லமை எங்கள் மேலே இருக்கணும். அப்பா, நாங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது வெறுமையாய் வீட்டுக்கு போகாதபடி இந்த அபிஷேகத்தினாலும் இந்த மகிமையினாலும் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் நாங்கள் கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, இதோ வந்து கொண்டிருக்க மக்களையும் வரப்போற மக்களையும் துரிதமாய் சீக்கிரமாய் கொண்டு வந்து இந்த ஆலயத்தில் நிறுத்துங்க டாடி. அப்பா, இந்த நாளில் எங்களோடு பேசுங்க, என்னோடு அசைவாடுங்க. மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நீங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சங்கீதக்காரர் 91 வசனம் சொல்லப்பட்டது போல இந்த நாட்களில் அவர் உங்களுக்கு உன்னதமானவராக இருக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கோழி தன் குஞ்சுகளை எப்படி பலவிதமான சூழ்நிலை வரும் பொழுதும் ஆபத்து வரும் பொழுது என்ன பண்ணுது? தன் செட்டையின் கீழே அடைத்து பாதுகாத்தது போல தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சூழ்நிலையிலும் அவர் செட்டைகள் இருந்து உங்களை பாதுகாக்க போறார். ஹல்லேலூயா. எங்களோட சேர்ந்து பாடுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கலாம் என்ற பாடலை பாடி தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோம். எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி அவசேட்டையின் கீழ் அடைக்கல புகழ்வை தம் சிறகுகளால் மூடுவார். 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 தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்திய பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. லட்சன்னு சொல்லுவோம். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்ந்து தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்ந்து தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை
அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகழ்வே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டைக்கு அடைக்கலம் புகழ்வே தம் சிறகுகளால் மூடுவார். வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டை கீழ் அடைக்கலம் புகழ்வை தம் சிறகுகளால் மூடுவார். 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 உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வே நம் சிறகுகளால் மூடுவார். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாய் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் உன்னதமானவராய் இருக்கிறார் உங்க வாழ்க்கையில். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் என்ற பாடலை பாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோமா? அவர் உங்க வாழ்க்கையில விடுதலை தர போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் இந்த நாளில உங்களுக்கு ஒரு விடுதலை தர போறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விடுதலை வேணும்னா சத்தமா உற்சாகமா எங்களோட சேர்ந்து பாடுங்க. இந்த பாடலை பாடும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை வரப்போகுது. ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் என்ற பாடலை பாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்தும். உற்சாகமாய் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம் சொல்லுங்க. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். பாடி பாடி மகிழ்வே, தினமாடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினமாடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்.
தருகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை சொல்லுங்க. என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். கைதட்டி விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம்! நல்ல கரங்களை தட்டி, நல்ல கையை தட்டி ஏசப்பா. கை பாலாஜி கை வச்சிருக்கியா? கை தட்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் பேசுறது பின்னாடி வரைக்கும் கேக்குதா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இயேசு இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் எப்போ பாரு துக்கம், எப்போ பாரு கண்ணீர், எப்போ பாரு கவலை. வியாதி வந்தாலும், போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் உங்கள் முகத்தில் சிரிப்பு குறையவே கூடாது. ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திருந்தாலும் சிரிக்கணும். என்னங்க நல்லா சிரிச்சு தான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நானும் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கும் போது கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். படுத்துக்கிட்டு வலி போயிடுச்சு, படுத்துட்டு கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எந்த பாஸ்டர் ஆலன் பால் தான் சொல்லுவார், மனரம்பியமாக இருக்க கடவீர்கள் அப்படின்னுவார். அதனால் மனரம்பியமாக இருக்கணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். வேத வசனம் சொல்லுது மனரம்பியமாக இருக்கணும். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை கர்த்தர் அநேகத்தில் அதிபதியாக வைப்பார். நான் சொல்ற கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்க கொஞ்சம் வாழ்க்கையில் நீ சந்தோஷமா இருந்தீன்னா, கொடுத்துருக்கிற இந்த நன்மையில் நீ சந்தோஷமா இருந்தீன்னா, கர்த்தர் உன்னை பெரிய ஆசீர்வாதங்களை காண அவர் உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமே. எத்தனை பேர் அவரை கொண்டாட வந்திருக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கொஞ்ச நாளாக நாங்கள் குடும்பமாக ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கோம். என்னென்னா, ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு சர்ச், அந்த சர்ச்சை ஆராதிக்கிறத நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பயங்கரமான வைப்பாக இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் பயங்கர சந்தோஷமாக ஆராதிக்கிறாங்க. அந்த சர்ச் நாங்கள் பார்க்குறோம், ஒரு 2-4 நாளாக பார்க்குறோன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆராதனை வீரர் ஒரு ஆவரேஜாக அவர் பாடினாலும், ஆனால் அவர் ஆராதனை நடத்தும் போது அந்த சபை தேவனோடு சேர்ந்து இணைந்து, அந்த ஆராதனை வீரரோடு இணைந்து ஆராதிப்பது அவ்வளோ இருதயத்துக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு சின்ன புள்ள இருக்குது, அந்த சின்ன பிள்ளை பண்றது பைத்தியக்காரத்தனமா இருக்கும், ஆனா நம்ம ரசிக்கிறோமா இல்லையா? என்ன பாருங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சின்ன பிள்ளை இந்த ஜோஷ்வாலாம் குழந்தையா இருக்கும்போது ரொம்ப சேட்டை பண்ணுவான், அப்படியே ஒரு மாதிரி பண்ணுவான். அப்போ நமக்கு அது ஆசையாக இருந்துச்சு, அவன் என்ன வேணா பண்ணட்டும். இப்போ பண்ண பொறுப்போமா? மண்டையில கூப்பிட்டு கொட்டுவோம். ஆண்டவருக்கு எப்போவுமே நம்ம குழந்தைகளை போல, நாம் அவர் சின்ன பிள்ளைகளை போல, அவர் சொல்றாரு சிறு பிள்ளைகளை போல நீ மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை. அப்படின்னா சின்ன பிள்ளைங்க எந்த மனசுல எந்த பகையை வச்சுக்கிட்டு, எந்த ஒரு ஃபீட்பேக்கை வச்சுக்கிட்டு, கோபத்தை வச்சுக்கிட்டு, பொறாமையை வச்சுக்கிட்டு அது இருக்காது. உடனே மறந்துடும். அப்படியே ஆசையா ஏசப்பா கிட்ட வர்றது போல நாம் இன்னைக்கு ஒரு குழந்தைய போல அவர்கிட்ட போனோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைங்க பண்றத நமக்கு ரசிக்க தோணும். பார்த்துருக்கீங்களா? ஆமே, அல்லேலூயா. எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எங்கெல்லாம் குழந்தை இருக்கு அதெல்லாம் ரொம்ப நான் விளையாடிட்டே இருப்பேன். டோனியெல்லாம் அப்படி தான் விளையாடிட்டு இருந்தேன். அது இப்போ வந்து கேடி ஆகி போச்சு. இப்போ வந்து ரொம்ப அன்பு நம்ம மேலே டோனிக்கு. எப்போ ஃபோன் பண்ணாலும் அடுத்த நிமிஷம் வந்து பின்னானா அப்படின்னு கேட்பான். எங்கள் மச்சின்ச்சியோட குழந்தை, அது 8 மாதம் தான் நினைக்கிறேன். அது நான் பாட்டு பாட ரொம்ப கேட்பார் சார். அவர் வீடியோ கால்லே பாடுவோம். அப்போது இந்த ஊஞ்சலில் போட்டு அவர் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. வீடியோ கால் என்னை பார்த்துட்டு இருக்கிறான். அவங்க அம்மா காமிச்சிட்டே இருக்கிறான். நான் வந்து தூங்குடா பெரியப்பா பாட்டு பாடுறேன்னு பாட்டு பாடுறேன். சிரிக்கிறான், பாட சிரிக்கிறான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. சிரிச்சுனே இந்த திடீர்னு இப்படி தூங்கிட்டாங்க. டக்குன்னு தலை திருப்பினா இப்படி. நான் யோசிக்கிறேன், என்னடா இவன் நடிக்கிறானா இல்லை உண்மையாக தூங்குறானா? பார்த்துட்டே இருந்தேன். அப்படி திரும்பி கண்ணை மூடிட்டான். அவ்வளோ எழுப்புறான். அவங்க அம்மா எந்திரிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு டோரா கணந்து வந்து பார்க்குறான். இதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனம் தானே. ஆனால் நம்ம ஏன் ரசிக்கிறோம்? அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க மறத்துவோம், எல்லாமே ரசிக்கிறோம். ஏன்னா நமக்கு அவ்வளோ பிடிக்குது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம அப்பா கிட்ட ஒன்றும் தெரியாத குழந்தைகளாய் வருகிறீர்களோ, அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நாம எல்லாம் தெரிந்த வல்லவனாய் ஆக வேண்டாங்க. எல்லாமே பைபிளை கரைச்சி குடிச்சவனா மாற வேண்டாம். எனக்கு அது தெரியும் இது தெரியும் சொல்ல வேண்டாம். என் அப்பாவுக்கு நான் ஒரு குழந்தைய போல வரேன். அதை தான் ஏசப்பா இந்த காலவெளியில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை. நல்லா கைதட்டி பாடுவோம். கைதட்ட, அவ்வளவுதானா? சத்தமா தட்ட மாட்டீங்களா? நல்ல கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடே அவ சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே ஆராதனை பாடுங்க. மகிழ்ச்சியோடே அவ சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடே கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோம். நாங்கள் கரங்களை உயர்த்தி குரல்களை கம்பீரமாய் துதித்திடுவோம். கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை, கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம், கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். கோர பயங்கர புயல்கள் நடுவில் நேசக்கரம் கொண்டு காத்திரப்பா. கோர பயங்கர புயல்கள் நடுவில் நேசக்கரம் கொண்டு காத்தீரையா. பாடுங்க. சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவே. கோர பயங்கர புயல்கள் நடுவில் நேசக்கரம் கொண்டு கிருபை விலகாததே. பாருங்க. வாக்கு மாறாததே. கிருபை விலகாததே. வாக்கு மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மை. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். பகைஞர் முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து
அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண செய்தீரையா. பாடுங்க. பகைந்த முன்பு பந்தி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா. அனுகூலமான யாவரும் காண கிருபை கிருபை விலகாததே, வாக்கு மாறாததே, கிருபை விலகாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மை, கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை. நீங்க பாடுங்க, கேட்க மாட்டோம். கொண்டாடுவோம் இயேசுவே, இயேசுவே, டெப்த் இயேசுவே. நிப்பாட்டிங்க பாத்தீங்களா, ஏமாத்துறீங்க. கொண்டாடுவோம் shake one taste you one shake. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் நன்றி சொல்வோம். தலைக்கு மேல நல்ல கையை தட்டி கொண்டாடுவோம். ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? வார்த்தையினா சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர்லாம் வாக்குத்தத்தம் ஆண்டவர்கிட்ட பெற்று இருக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் பாஸ்டர். அந்த வாக்கு தத்தங்களை வாயினால சொன்னதை என் ஆண்டவர் கரங்களினால் நிறைவேற்றுகிற காலம் வந்து விட்டது. நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்னவர் அவர் வார்த்தையினால சொல்றவர் அல்ல, கரங்களினால் நிறைவேற்றுகிறவர். பிபிஎம் திருச்சபையே, இதுவரைக்கும் ஆண்டவர் வாயினால சொன்ன அநேக ஆசீர்வாதத்தை வேணுன்றவங்க கைத்தட்டி அபிஷேகத்துல வாங்கிக்கோங்க. இன்றையிலிருந்து அவர் கரங்களினால் அவர் நிறைவேற்ற போகிறார். On somebody, hallelujah. வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்று நீ. சொல்லுங்க, வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவே. ரெண்டு கையை உயர்த்தி நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே, நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. கைதடிக்குமோ? கைதடி. அவ்வளவுதான், கைத்தட்ட சத்தம் கேட்க மாட்டேங்குது. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். பாடுங்க. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை, நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனா வாய்க்கால் நிரம்ப போகிறது. காற்றும் இல்லை, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால நிரப்பினீரே. பாருங்க. ஆனாலும் வார்த்தையினா, ஹே வார்த்தையினா
நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை புரியாமல் காத்திடும் நல்லவரே நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி மாறாமல் எப்போதும் காத்து கொண்டு பாடுங்க உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி மாறாமல் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை கை தட்டுறவங்களை மட்டும் ஆசீர்வதிங்கப்பா இந்த சாணி தட்டுறவங்க தொடையில தட்டுறவங்க நல்லா கையில தட்டி நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி இப்ப நீங்க தான் கொயர் எனக்கு சரியா தானான தனனா தானான தனனா தானான தனனா தானான தனனா இன்னும் சூப்பரா பாருங்க தானான தனனா தானான தனனா இதுக்கு பேர் வந்து செகண்ட்ஸ் செகண்ட்ஸ் அப்படின்னா நான் பாடினதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டாவது பாடுறது பேர் தான் செகண்ட்ஸ் பாருங்களா தானான தனனா தானான தனனா பாருங்க தானான தனனா தானான தனனா ஒன் மோர் டைம் ரெடியா தானான தனனா தானான தனனா தானான தனனா தானான தனனா தானே தந்தானனே தானே தந்தானனே தந்தானனே தானே தந்தா ஒன் மோர் டைம் தந்தானனே தானே தந்தானனே தந்தானனே தானே தந்தானனே கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையெல்லாம் கூட வந்து பாருங்க விட்டு விலகவே இல்லைல்ல எத்தனை தூரம் போனது கூடவே வந்தார்ல வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை வெட்கப்பட்ட தேசத்தில கீர்த்தியும் புகழ்ச்சியும் எப்படி சொல்லுங்க வெட்கப்பட்ட புழலில கீர்த்தியும் எல்லாருக்கும் என்னென்ன ஊர் இருக்குதுங்க எனக்கு புழல் உங்களுக்கு உங்க ஊர் பேர்லாம் சொல்லுங்க பாப்போம் மாதவரம் அப்புறம் வியாசார்படி அப்புறம் ஊர் பேர் எல்லாம் உங்க ஊர் பேரை சொல்லுங்களா எல்லாம் ஊர் பேரை சொல்லுங்க ஊர் பேரை சொல்ல மாட்டீங்க எல்லாம் உங்க ஊர் பேரை சொல்லுங்க ரெடி 1 2 3 புழல் புழல் ஊழல்ன்றாதீங்க அல்லேலூயா இப்ப எல்லாம் சேர்ந்து அவங்க ஊர் பேரை சொல்லி வெட்கப்பட்ட புழலில் கீர்த்தியோ வெட்கப்பட்ட மாதவரத்தில் இதை ப்ராஃபட்டிக்கா பாடுங்க வெட்கப்பட்ட பெரும்பாக்கத்துல வெட்கப்பட்ட குன்றத்தூர்ல கீர்த்தியோ வெட்கப்பட்ட சென்னையில ஆண்டவர் இதுவரைக்கும் வார்த்தையினால சொன்ன ஆசீர்வாதங்களை கரங்களால் நிறைவேற்ற காலம் வந்துருச்சு. வெட்கப்பட்ட வெட்கப்பட்ட
சென்னையில கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. சொல்லுங்க, வெட்கப்பட்ட சென்னையில கீர்த்தியும் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கையை தலைக்கு மேல நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல். வெட்கப்பட்ட இடத்துல நல்ல கையை தட்டி. வெட்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் என் தலையை உயர பண்ணுகிற நாட்கள் வந்து விட்டது. நான் எங்க அவமானப்பட்டு இருந்தேனோ, எங்க தோல்வி அடைஞ்சு மூலையில முடங்கி இருந்தனோ, இன்னைக்கு ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லாரு, நீ வெட்கப்பட்ட சகல தேசங்களுக்குள்ளும் நான் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்ற போகிறேன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அவருடைய நாமம் வல்லமையான நாமம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமே. ஓ, உங்க நாமமே என் பட்டயம். ஆஃப் மேல போ. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யார் பேரை சொன்னா நடக்குதோ இல்லையோ, எங்க அப்பா பேரை சொன்னா பெர்ஃபெக்ட்டா நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சினிமா டயலாக் சொல்லுவாங்க, என் பேரை சொன்னாலே அவர் அதிர்ந்து ஓடி போயிட்டார். என் உடம்பு என்னால் பார்த்துக்க முடியல, நான் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண போறேன்னு ஓடியே போயிட்டார். ஆனா 2000 வருஷம் ஆனாலும் பேரை சொன்ன அதிர்ற ஒரே பேரு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம மட்டுமே. நல்லா கையை தட்டி ஏசப்பாவுக்கு பெரிய கை தட்டல கொடுங்க பாப்போம். கையை தட்டிக்குமா. அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. சொல்லுங்க, அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். பாருங்க, உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யேசுவா மசீஹா மசீஹா, யேசுவா மசீஹா மசீஹா, யேசுவா மசீஹா மசீஹா, யேசுவா மசீஹா மசீஹா. நல்லா கை தட்டி. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. பாருங்க, ஆனாலும் ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சு உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். நாமத்தில் வெற்றி நிச்சயம். இந்த நாமத்தை சில பேர் உங்க நாமமே என் பட்டயம் அப்படின்றீங்க. அழகான பட்டம் எந்திரிச்சு நின்று நம்ம சர்ச்சில் ஒரு பிராக்டிஸ் உட்காந்தே பாடி பழகிட்டீங்க.
நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நின்றா கால் வலிக்க தான் செய்யும். சில பேருக்கு வந்து எலும்பு முறுக்கி இருக்கும், தசை மாதிரி இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சில பேர் கை தட்டும் போதே வலிச்சா அமைதியாகிடுவாங்க. வலிக்கணும், கை தட்டும் போது வலிச்சு ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. நீ செத்தே போனாலும் இயேசு நாமத்தில் உயிரோடு எழுப்பிடுறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கையை தூக்குனா வலிக்கதான் செய்யும், வலிக்கணும். உனக்காக 6 மணி நேரம் கொல்கத்தா மலையில கடைசி சொட்டு ரத்தம் முடியும் வரைக்கும் நம் பாவத்துக்காக, உங்கள் பாவத்துக்காக சிலுவையில தொங்குற இயேசுடைய வேதனையை விட நாம் படுகிற வேதனை பெரிதல்ல. அல்லேலூயா. உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. இன்னைக்கு அப்பா நாமத்தை சொல்ல சொல்ல சில பேய்கள் வெளியே போகணும். சொல்லுங்க ஆமே. அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல இன்னைக்கு சில அசுத்தாவிகள் வெளியேறணும். அவர் நாமத்தை சொல்ல சொல்ல சில பொல்லாத வியாதிகள், பலவீனங்கள் வெளியேறணும். நல்ல கைதட்டி ஏசப்பா. உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சொல்லுங்க, உங்க நாம அறிக்கையிட்டு. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. லயன்ஸ் மேலும் ஸ்னேக்ஸ் மேலும் நடக்க செய். கையை தட்டி 1 2 3. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு. உங்க நாமமே, உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யேசுவா மசீஹா மசீஹா, யேசுவா மசீஹா மசீஹா, யேசுவா மசீஹா மசீஹா. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. சொல்லுங்க, எனிமிஸ் முன்பு பந்திய ஒன்ற ஆயத்தம் பண்ணு உங்க நாமமே. எனிமிஸ் முன்பு பந்திய ஒன்ற உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே உங்க நாமமே, உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே, உங்க நாம எனக்கு பட்டயம், உங்க நாம எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே ஷபபபபபப கரபலா என் பட்டயம். ஓ, உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. உங்க நாம சொல்ல சொல்ல பேய் ஓடுது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. லயன்ஸ் மேலும் ஸ்னேக்ஸ் மேலும் நடக்க செய். உங்க நாமமே, உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே. கையை தட்டி வாயை திறந்து ஆவியில் நிரம்பி ஆராதிங்க. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்ல,
இது என்னுடைய காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ. வாய திறந்து எக்காலம் போதே எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு காலுக்குள் நுழைவோம். எக்காலம் போதே எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிக்கலாமா? அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிக்கலாமா? ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை. எக்காலம் போதே எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் போதே எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் போதே ஆரவார துதியோடு எக்காலம் போதே கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி ஓடுமே. மாறாவின் தண்ணீர்கள் யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி ஓடுமே. எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது என்னுடைய காலமல்லோ. நல்ல கையை தட்டி ஓ ராமா ஷேடே. Break every bondage in the name of Jesus. Break, 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 break. Shababa baba baba baba. நல்ல வாயத்தின் அன்னி பாஷை. ரிபா கட்டரமா ஷேடே. ரபதரா ஷகட்டரபல. லரபா ஹந்தரபலபா. 2 நிமிஷம் விடாம வாயத்தின் அன்னி பாஷை. Come on. Don't stop, don't stop. Shababa handaraba karaba. ஆர்ப்பரிங்க 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 ஆர்ப்பரிங்க. எல்லா எரிகோக்கள் விடுவதாக, எல்லா எரிகோக்கள் விடுவதாக, எல்லா எரிகோக்கள் விடுவதாக. உன்னை செபிக்க விடாதபடி வைக்கிற எல்லா எரிகோ, உன்னை துதிக்க விடாதபடி வைக்கிற எல்லா எரிகோ. Come on, shout, shout, shout. Rasha katara pakate, la rakate, rakatara shata, karamana shadamana, rakatana mana shede, la rakatana mana shadamana, riba kadura bokara shede, la rudana karamana she, la rakatara shadama, la rakatara Rabba baba baba baba. Oh oh oh. Shabba baba 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 baba. Rabba bakara shadana mana rakate de meno. Let the fire flow. ஆவியானவர் உங்க அக்கினி உங்க பிள்ளைகள் மேல, இந்த காலவெளியில உங்க அக்கினி உங்க பிள்ளைகள் மேல. உராமா ஷியந்தரமா லபா லபா லபா. அவன் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவன். இந்த காலவெளியில கர்த்தர் சொன்னாரு, சத்துவம் இல்லாம எத்தனையோ பிள்ளைகள் வந்து நின்று கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு காலவெளியில உன் மேல சத்துவத்தை அவர் பெருக பண்ண போறாரு. உன் மேல சத்துவத்தை அவர் பெருக பண்ண போறாரு. Are you ready? Are you ready? Are you ready? பிசாசு இதுக்கப்புறம் உன்னை மேற்கொள்ள முடியாது. பிசாசு இதுக்கப்புறம் உன் டெரிட்டரிக்குள்ள உன்னோட சூட மேற்கொள்ள முடியாது. ரகமா ஷபபா பாபா 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 ரிபாபா பக்கரா ஷெகெட். விலகாத மேகம். ஓ ராமா ஷக மன ரக மன ரகத.
ஷமா அந்த ரபோ ரபா. இந்த இடம் முழுவதும் ஒரு மேக ஜீசஸ் ஜீசஸ் டச் டச் ஒரு மேக ஷபாபாலாராக்கட்டே. யாரு கண்ணை திறக்க கூடாது, எல்லா கண்ணை மூடி. ஓ விலகாத மேகம் நீ, முன் செல்லுமே நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத முன் செல்லுமே நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவி. மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் ஜனத்தை மூடுதே, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் ஆவியானவரே. Something is happening. Something is happening. ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது. நான் ஸ்பிரிட்ல உணர்றேன், ஏதோ ஒன்று நடக்குது. ஓ மகிமை, ஓ என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவு, என் நடத்தையில, என் உணர்வு, என் உயிரில கலந்திருக்கீங்க. ஓ என் பேச்சில, என் மூச்சு, என் சொல்லுல ஆவியானவரே கலந்திருக்கீங்க. ஓ என் நினைவுல, in the presence, into the presence கலந்திருக்கீங்க. ஓ அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் உங்களுக்காக பரலோகம் திறக்கப்படுகிறது நான் பார்க்கிறேன். Heaven is opening, 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 opening. பரலோகம் திறக்கப்படுகிறது.
முன் செல்லும் வேகம் நீ ஓ ஆவியானவரே ஆவியானவரே வல்ல உரவா ஷபபபபபப ரிபபப ஷலரகத ரமண ஷலே ரமண ஷரமண ரகதரமோ லியாந்தர ஷலமோ ரஷரா ரகதே உரவ ஷலலே ஆவியானவரே ஆவியானவரே ஓ ரஷலரலா கதரே உரவ ஷரமண ரஷகதரபகதரே மகிமையின் ஆவியானவரே ஆவியானவரே Oh Spirit of God, we praise you, we worship you. Oh Rashabababa, தெளிவின் ஆவியானவர், விலகாத மேகம் ஆவியானவர் எனக்குள்ள ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு. என் சரீரத்துக்குள்ள ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறாரு. என் சரீரத்துல ஏதோ ஒரு மாற்றம் வருது. என் சரீரத்துல ஏதோ மாற்றம் வருது. Something is happening. Something is happening. Rashakatarakataramo la rashataramata. Holy Spirit, I love you. Holy Spirit, I love you. Holy Spirit, I love you. Holy Spirit, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். நீங்க இல்லாத ஒரு ஆராதனையே, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கையே எங்களால நினைச்சு பார்க்க முடியாது. ஓ ரஷலமனா ஆவியானவரே லரமகரா ஷெரமனா fire 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 அக்கினி 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 சில மேல அக்கினி இறங்கி வருது. அக்கினி இறங்கி வருது. அக்கினி இறங்கி வருது. பெற்றுக்கோ 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 receive. தம்பி பரிசுத்த ஆவியோட வல்லமை உம்மால இப்ப இறங்கி வருது. உம்மால இறங்கி வருது. விட்றாத 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 விட்றாத. let the fire flow. let the fire flow. fire. நல்ல கையை தட்டி நல்ல வாயை திறந்து அன்னைய பாஷையில அக்கினி அக்கினி அக்கினி. இங்க பலவீனமா இருக்கிறவங்க மேல அக்கினி. பலவீனமா இருக்கிறவங்க மேல அக்கினி. fire 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 அக்கினி 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 fire 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 fire. தங்கச்சி fire. உங்கள் அக்கினி உங்கள் அக்கினி உங்களை எழுப்ப விடாதபடி தடை செய்கிற எல்லா தடை ஆவிகள் மேல அக்கினி. மறைஞ்சிருக்கிற பிள்ளி சுழித்த கட்டுகள் எல்லா ஏவல் ஆவிகள் இப்பொழுது இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால சரீரங்களை விட்டு விலகு விலகி போடு. get out get out get out. fire fire. எபக்ஸ கட் பண்ணு. fire fire fire. ஷபபபபபப. சில சர்பத்தின் ஆவி மேல தேவ அக்கினி இறங்குது. சில சர்பத்தின் ஆவி மேல தேவ அக்கினி இறங்குது. ரிபாபா ஷகதரபலா உரபா ஷகதரபலா. Urabashe Urabababakarakata Urabashakata Rabakatarala Shada Rabakatara Sheketere La Rakatara Shatarabada
இது உங்க சரீரத்தை, உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள, உங்க வீட்டுக்குள்ள நீங்க வேலை செய்யற இடத்துல இந்த அக்கினி பற்றி எரியணும். இந்த அக்கினி பற்றி எரியணும். வேதம் சொல்லுகிறது, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று இயேசு சொன்னார். இந்த காலவெளியில அவருடைய அக்கினி பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். உங்க இருதயத்துள்ள, உங்க சரீரத்துக்குள்ள, உங்க சிந்தைக்குள்ள அந்த அக்கினி பற்றி எரிவதாக. என் பேச்சு, என் மூச்சு, என் சொல்ல, என் செயலில் கலந்திருக்கீங்க. ஓஹோ, என் நினைவு, என் நடத்தையிலே, என் உணர்வு, என் உயிரில் கலந்திருக்கீங்க. என் பேச்சு, என் மூச்சு, என் சொல்ல, என் நினைவுல, என் நினைவுல அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி. விலகாத, விலகாத மேகம் நீ, முன் செல்லுமே, விலகாத, ஓ விலகாத, அப்படின்னா அந்நிய பாஷையில ராகமா பாடி அப்படியே ஸ்பிரிட்ல ஒரு வாஷிப் பண்றீங்களா? தரதாரமராஷே, தரதாரராஷரே, ராதராஷனடா, ரமணாதராஷடா, தரமானஷராதா, ரிபலாதராஷதா, ரிபலாதராஷடா, ரிமனாஷராதரா, ரிதராதராஷரே, ரிபனாதராஷரே, ஆபிலரபி, ரிதராஷடனமலா, ரபாஷரே, ரெதேலமோரா, பகதராஷரே, ராதராஷரே. டான்ஸ்ல, 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 ராஷபனா ரகதரே, ரமனாஷரே, ரமனா ரகதே, உரமாஷரே, ரமனா ரகதே. இந்த உலகத்துல என்னை அதிகமாய் ஆட்கொண்டவர் ஆவியானவர். நிறைய வாட்டி ஜீசஸ் ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்போம். நான் ஜீசஸ் கிணையா ஆவியானவரே ஐ லவ் யூ நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட், the spirit of God. அவர் ஏதோ ஒரு ஆவி இல்லை, ஏதோ ஒரு தூபம் இல்லை, ஏதோ ஒரு புறா மாதிரி இல்லை. அவருக்கு ஆள் தத்துவம் உண்டு. அவர் திரியேக தேவர்களில் ஒருவர். இயேசுவை போல சம உரிமை உள்ளவர், சம அதிகாரம் உள்ளவர், சம வல்லமை உள்ளவர். இந்த காலவெளியில சொல்றேன், அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அந்த ஆவியானவர் எனக்குள்ள இன்னைக்கு வராரு. என் இருதயத்துல நிரம்புறாரு, என் பேச்சுல கலக்குறாரு, என் மூச்சுல கலக்குறாரு, என் சிந்தையில கலக்குறாரு. இந்த ஆவியானவர் யாருன்னா ரொம்ப சென்சிட்டிவானவர்.
அன்று நீங்க மீட்கப்பட்ட நாளுக்கென்று, மீட்கப்படும் நாள் என்று பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை துக்கப்படுத்தாதீங்க. அந்த ஹோலி ஸ்பிரிட்டை ஹர்ட் பண்ணாதீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. லாஸ்ட் ஒரு பாடி முடிக்கலாமா? அன்பினாவி, நீங்க பாடுங்க சத்தமா. நன்றி ஐயா. நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி இயேசுப்பா, நல்ல கரங்களை தட்டி இயேசுப்பாவுக்கு. எஸ் லார்ட், சகல துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரம் தவறாமல் மீட்டிடுமே, என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வர மாணவர்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உந்தன் வார்த்தையாலே. அசத்தியங்கள் சாத்தியமே, தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வர மாணவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நமக்காய் நிற்கிற, நமக்காய் பரிந்து பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உண்டு. எப்பொழுது நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். அவர் உங்களுக்காக, அவர் எப்பொழுது பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிற ஆண்டவர். என் அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரை, உங்களுடைய பிள்ளைகள் தாகத்தோடு ஏக்கத்தோடு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். ஆண்டவரை, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவர், எஸ் லார்ட், யூ ஸ்பீக் வித் அஸ், we hear you daddy. நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவர்.
எங்களோடு பேசு. துதி கன மகிமை எல்லாவற்றையும் எல்லாருமே இரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென் சொல்லுமா? ஆமென். மறுபடியும் வாசிக்கலாம். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தையில் ஒரு தலைப்பு அபிஷேகம். ஹல்லேலூயா. தி அனாயிண்டிங், அபிஷேகம். ஸோ ஒரு தேவ பிள்ளைகளுக்கு வெரி வெரி எசென்ஷியல், வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எதுன்னு சொன்னால் அது அபிஷேகம். ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா அபிஷேகம் உள்ள பிள்ளைங்க நிச்சயமாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், பயங்கர வைப்ரேஷன், எல்லா வயலண்ட் எல்லாவற்றையும் we have to overcome, நம்ம மேற்கொள்ள அந்த அபிஷேகம் we need. ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் வேண்டும். ஒருவேளை அபிஷேகம் இல்லைன்னா ஆண்டவர் அபிஷேகம் வேணும். இல்லை அபிஷேகம் இருக்குது, அது எப்படி இருக்குது? பழைய குதிரைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆண்டவரே அது புதுப்பிங்க ஆண்டவரே, அது பழைய ரசமாக இருக்குது ஆண்டவரை ஒரு புது ரசமாக மாற்றுங்க. கேட்டிங்கன்னா ஆண்டவர் மாற்றுவார். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த அபிஷேகத்தை குறித்து நான் ஒரு சில காரியங்களை நான் அப்படியே எடுத்து பார்த்தேன். ஒரு சில காரியம் மட்டும் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் நான் சொல்லிடுறேன். அபிஷேகம் என்பது பழைய ஏற்பாட்டில் எண்ணெயை வைத்து என்ன செய்வார்கள்? அபிஷேகம் செய்வார்கள். ஆமென் சொல்லுமா? எண்ணெயை வைத்து அபிஷேகம் என்ன பண்ணுவாங்க? செய்வார்கள். பண்ணும்பொழுது அப்போ என்ன பண்ணுவார்? அந்த ஆசாரியன் ஆரோன் மேலே மோசஸ் என்ன பண்ணுவார்? எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் செய்து ஆசாரிய வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ப்ரீஸ்ட் அந்த பணி. சரி, ராஜாக்களை அபிஷேகம் பண்ண தீர்க்கதரிசியை கொண்டு ராஜாவை என்ன பண்ணுவாங்க? அந்த எண்ணெயை தலையில் ஊற்றி அபிஷேகம் செய்வார்கள். இதுதான் பழைய ஏற்பாட்டுடைய முறைமை. ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனுஷனாக ஊழியம் செய்தார். அப்பொழுது ஞானஸ்தானம் முதலாவதாக யோவான் ஸ்நானம் கொடுக்க ஆரம்பித்தார். அவர் தண்ணியிலே முழுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார், பேப்டிசோ என்று சொல்லக்கூடிய ஞானஸ்தானத்தை கொடுத்தார். அது பின்பதாக ஆண்டவர் சொன்னார், யோவான் ஸ்நானம் சொல்லுகிறார், எனக்கு பின் வருகிறவரோ அவர் அக்கினினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் தருவார். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே பிரியமானவர் அவர் பூமியில் இருக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 சொல்லுகிறது, நசனா இயேசுவே தேவன் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கே அபிஷேகம் தேவைப்பட்டிருக்கு. அவருக்கு அபிஷேகம் இல்லைன்னா அந்த பூமியில் அவர் தேவன் தான், தேவனுடைய குமாரன். அவர் 100% ஹியூமன், 100% காட். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. அவர் 100% தேவனாக இருந்தார், 100% எப்படிப்பட்டவராக இருந்தார்? மனுஷனாக இருந்தார். இந்த பூமியிலே அவர் தேவகுமாரனாக வந்தார், தேவகுமாரனாக செயல்பட்டார். பிரியமானவர்களே, ஆகையினாலே அவருக்கு அபிஷேகம் தேவைப்பட்டது. அப்படியானால் தேவ பிள்ளையாக உங்களுக்கு, எங்களுக்கும், எனக்கும் எவ்வளவு முக்கியம். ஆமென் சொல்லுமா? ஆமென், ஆமென். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 16:13. ம் 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 தாவீதின் மேலே ஆவியானவர் இறங்கி வந்ததற்கு காரணம், சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி தைல குப்பை எடுத்துக்கொண்டு போய் அவன் மேலே எண்ணெய் ஊற்றி வார்த்து அபிஷேகம் பண்ணினார். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. அபிஷேகம், அவர் அந்த எண்ணெயினால் அபிஷேகம் பெற்ற உடனே சாமுவேலுடைய வேலை முடிஞ்சது, அவர் போயிட்டார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர் உள்ளே வந்து தங்கியிருந்தார். ஆமென் சொல்லுவா? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதான் அபிஷேகம் எதுக்கு? நம்ம பலன் அடைய. ஆமென் சொல்லுவோமா? இந்த உலகத்தில் பலனாய் வாழ, அதற்கு தான் அபிஷேகம். அபிஷேகம்னு வேற எதுவும் நினச்சிடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 26:11 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 26:11. ம் ஆ
பாருங்க, அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு முன்பாக ராஜா, இஸ்ரவேலில் முதல் ராஜா யாருன்னா சவுல். அவன் பெனிமின் கோத்திரத்தான், கீசுடைய குமாரன், பெரிய செல்வந்தனுடைய மகன். அவனை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணதுக்கு சாமுவேலை கொண்டு அந்த எண்ணெயை வார்த்து அபிஷேகம் பண்ணுகிறான். ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தையை மதிக்காம, ஃபஸ்ட்டு கீழ்ப்படியதை விட மதிக்கலை. ஒரு மனுஷன் ஆண்டுடைய வார்த்தை மதிக்கலைன்னா அவன் கீழ்ப்படிய மாட்டான். ஆமீன் சொல்லுமா? நீங்கள் கீழ்ப்படியை விட்டுருங்க. ஒரு வார்த்தையை ஒரு மனுஷன் மதிக்கிறான் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஊழியக்கார் உங்கள் சபை போதக்கூடிய வார்த்தையை நீங்கள் மதிச்சிங்கன்னா அடுத்து என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக கீழ்ப்படியும். ஆமீன் சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் இந்த சவுலுக்கு ஆண்டவர் வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? எப்பா, அந்த அமலேக்கனை குறித்து எனக்கு ஒரு பெரிய டார்கெட் வச்சுருக்கேன். அந்த வயலை என்ன பண்ணணும்? அந்த கூட்டத்தை தொலைக்கணும். அவன் பூமியில் இல்லாமல் வேற இருக்கணும். ஆண்டவர் அப்படிலாம் பேசுவார். ஹல்லேலூயா. ஏன்? அவன் ஏப்திலிருந்து வரும் பொழுது கேட்குறாங்க, நான் போகிறேன்ப்பா வழியா, ஒன்றும் பிரச்சனை பண்ணாமல் நாங்கள் போகிறோன்னு சொன்னால் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்? அவனுக்கு எதிராக நின்று அவங்கள யுத்தத்துக்கு அவன் வந்தவன். அந்த அமலேக்கன் மோசமானவன். அவனை என்ன பண்ணணும்? அத்தமனு பூமியில் ஒரு கரு கூட இருக்கக்கூடாது, அறுத்துடணும், அவன் இல்லாமல் ஆக்கிடணும், டெஸ்டாய் பண்ணிடணும் சொல்லி ஆண்டவர் சவுல்கிட்ட சொல்லி, சவுல் நீ செய்வல்ல, உன்னை நம்பி நான் அந்த பொறுப்பை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாரு. ஆமென் சொல்லுவோமா? சில சமயம் ஆண்டவர் நம்ம நம்பி பொறுப்பு கொடுப்பாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? சரிங்க ஆண்டவர், அந்த நேரத்தில் ஆமாம் சாமி, ஹல்லேலூயா. அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஃபர்காட். ஹல்லேலூயா. நான் மறந்துடுவோம். ஏன்னா மறதியின் பூமி. அதே போல தான் சவுல் மறந்தான். அதனால் என்ன நடந்தது? ராஜ்யத்தை இழந்தான். ஆமென் சொல்லுவோமா? அந்த ராஜாங்கிற அந்த அபிஷேகத்தை இழந்தான். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தாவீது மேலே ஆவியானவர் வந்த பொழுது சவுல் மேலே பொல்லாத ஆவி வந்து இறங்கிச்சான். அல்லேலூயா. ஆனால் முதல்ல நீங்கள் பார்த்தேன்னு சொன்னால் சவுல் அபிஷேகம் பண்ண உடனே ஆவியானவர் சவுல் மேலே வந்து இறங்கி இருந்தார். யோசித்து பாருங்க, ஒரு மனுஷன் மேலே இறங்கியும் இருப்பார், விலகியும் போவார். அது அவரால் முடியும். அது பரிசுத்த ஆவியானவர். எட்வின் சொன்னா பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாது. ரொம்ப மிக டோன்ட் கிரீவ். அல்லேலூயா. டோன்ட் கிரீவ் த ஹோலி கோஸ்ட். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறது ரொம்ப பயங்கரமான பாவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பிரியமானவர்களை ஏதை சொல்கிறேன்? இன்ட்ரடக்ஷன் தான். ஏதை சொல்கிறேன்னா, அபிஷேகம் விலையேற பெற்றது. The anointing is precious. அல்லேலூயா. அது விலையேற பெற்றது. அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் பாத்திரத்தில் கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுமா? அந்த பாத்திரத்தை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஆமென் சொல்லுமா? சரி, வேதத்தின் 2 வேற நம்ம பார்க்க போகிறோம். 2 பேரை அபிஷேகம் பண்ணினால என்ன நடந்தது உங்கள் வாழ்க்கை நடக்கணும்னு பார்க்க போகிற வேகமாக. முதல்ல தாவீது ராஜாவே எடுத்துக்கலாம், சரிங்களா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் வாங்க. 1-2 வசனங்களை வாசி கேட்போம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே ஹல்லேலூயா. இங்கே சொன்ன பார்த்தீங்களா, அந்த அமலேக்கியன் எவ்வளோ மோசமான பார்த்தீங்களா? அதனால தான் அமலேக்கியனை போட்டு தள்ளுனாரு. ஆனால் சவுல் விட்டதுனால யாருக்கு பிரச்சனை? தாவீதுக்கு பிரச்சனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதோடு கூட கடன்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன் சொல்லுவாங்கல்ல, தமிழ் நம்ம பாசையில் பண்ணாட அதெல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி ஆட்களை தாவீது சேர்த்துக்கிட்டான். அல்லேலூயா. ஒரு 600 பேர் தாவீதோடு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? தாவீது அதாவது நமக்கு செய்வார்னு சொல்லி நம்பி வந்தவங்க, சரிங்களா? அவங்க மனைவி பிள்ளைங்க, அவங்கள்ட்ட இருக்கிற வேலை எல்லாமே சேர்ந்து, அவங்கள்ட்ட இருக்கிற கொஞ்சம் இருக்கிற ஆடு மாடு எல்லாம் ஏதாவது இருக்குதா கொஞ்சம் என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தவங்க. அப்படி இருக்கும்போது தாவீது என்ன பண்ணால் சவுலுக்கு பயந்து எங்கே போயிடறாரு? பெலிஸ்தர் தேசத்துக்கு போயிடறாரு. பெலிஸ்தருக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகவே ஆகாது. ஆனால் பிரியமானவர்களே, அங்கே ஆகீஸ் ராஜா, பெலிஸ்தர் தேசத்துடைய ஆகீஸ் ராஜா வீட்டை போய் வாசிச்சு பாருங்க. அந்த ஆகீஸ் ராஜா வந்து தாவீது ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளையாக நடந்துக்குருவார். ஆனால் தாவீதை பற்றி ஆகீஸுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஏன்னா அவன் பிரபுக்கள் சொல்கிறாங்க, ஆகீஸ் ராஜா இவனை நம்ம யுத்தத்துக்கு கூட்டு போகிறோம், ஓகே நீங்கள் கூட்டு போகிறோன்னு சொல்கிறீங்க, ஆனால் வேண்டாம், இவன் நமக்கு விரோதியா சத்துருவா மாறிடுவான். ஏன் தெரியுமா? இதே இஸ்ரவேலில் அவனுக்கு அந்த குமார்த்திகள் பாடாங்க. இஸ்ரேல் குமார்த்தி என்ன பாட்டு பாடினாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அல்லேலூயா.
அப்படி பாருங்க தாவீது. ஆகினால் தாவீதை நாங்கள் கூட்டு போக மாட்டோம் சொல்லி அவங்க ஒரே சண்டை பிரச்சனை ஆகிட்டு. இங்கே என்ன பண்ண, நான் கூட வருவேன். இவன் ஆகி சொல்கிறாரு, இல்லைப்பா சரிப்பா, பிரபுக்கள் உனக்கு பிரபுக்குடைய பார்வையில் நீ பிரியமானவன் அல்ல, ஆனால் என் பார்வையில் நீ தேவதூதனை போல் இருக்கிறாய் அப்படி புகழ்ந்து தள்ளுறாரா. யாரு? ஒரு எதிரி நாட்டு ராஜா. ஹல்லேலூயா. காரணம் தாவீதுக்குள் இருந்த அபிஷேகம். ஆமென் சொல்லுவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் மறுபடியும் கேட்குற, ராஜா என் மேலே ஏதாவது தப்புன்னு தான் சொல்லுங்கள் ராஜா. நான் இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்காக நான் ஓடினேனே, நீங்கள் எங்கெல்லாம் யுத்தம் பண்ண சொல்லுங்களா அங்கெல்லாம் போயிட்டு கரெக்டாக உங்களுக்கு செய்ய வேண்டியக்கெல்லாம் செஞ்சேனே. இல்லை தாவீது ராஜா, உன் மேலே எந்த இதுவுமே கிடையாது, நீ பர்ஃபெக்ட்டு, பரவாயில்ல. இருந்தாலும் பிரபுக்கள் பார்வையில் நீ எப்படி இருக்க, நீ சரியாக இல்லை, அதனால பரவாயில்ல. நீ என்ன பண்ண, நாளைக்கு இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு காலையில் நீ சிக்லாக்கு போயிரு அப்படின்னு ராஜா சொல்லுவேன். சரி ஓகேன்ட்டு என்ன பண்ணுறாங்க, அன்றைக்கி நைட்டு தங்கிட்டு காலையில், அதான் பிரச்சனை, நைட்டு தங்கிட்டு காலையில் வருவாங்க. அங்கேருந்து வரதுக்கு 3 நாள் ஆகும் சரிங்களா, சிக்லாக்கு வரதுக்கு. போலீஸ் அவங்க இருக்கிற இடத்துலேருந்து வர 3 நாள் வர்றதுக்குள்ளே இந்த அமலேக்கே அந்த குரூப்பெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, இந்த சரி இவங்க எல்லாமே யுத்தத்துக்கு போன எல்லாரும் யார்? ஆண்கள். இங்கே இருந்தெல்லாம் பெண்கள், சிறு பிள்ளைங்க, அப்புறம் வேலைக்காரங்க, ஆடு கொஞ்சம் இருந்த ஆடு மாடு கொஞ்சம் இருந்தது. இது எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணால், உயிரோடு நல்ல கொள்ளலை, உயிரோடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த பட்டணத்தையே சுட்டரித்து விட்டார்கள். ஆமென் ஹல்லேலூயா. அதுதான் அந்த சரித்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதான் வாசிக்கிறோம். 3ஆம் வசனம் வாசிங்க. தாவீதும் ஒரு மனுஷரும், நல்லா கவனிங்க, இப்போ அந்த சிக்லாக் பட்டணத்துக்கு வர்றாங்க. இப்போ அது சுட்டரிக்கப்பட்டிருக்கு, அதை பார்க்குறாங்க. வாசிங்க. ஆ ஆ ம் 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 4ஆம் வசனம் வாசிங்க. 4 4th 1 வாசிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோட ஜனங்களும் பாருங்க, அழுகுவதற்கு பலன் இல்லாமல். இப்போ அழுகுது கூட பலன் வேணும்ப்பா, சும்மா இல்லை. அல்லேலூயா சொல்லுவா. அல்லேலூயா. அழ விட்டா நாங்கள் பாஸ்டர் ஜேம்ஸ்க்குலாம் போட்டி போட்டால் யாரும் ஜெயிக்க முடியாது, ஏன்னா அப்படி அழுவோம். ஆமென் சொல்லுமா, ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அழுகிறது கூட பலன் வேணுங்க. ஆனால் பலன் இல்லாமல் போகும் மட்டும் யார் அழுதார்கள்? தாவீதும் அவனோடு 600 பேரும். என்ன பண்ண, 600 பேர் இப்போலாம் போயிட்டாங்க, கூட அந்த ஆண்கள் தான், யுத்தத்துக்கு போனவங்க தான். அழுகிறாங்க ஓன்னு அழுகிறாங்க, கத்தியெல்லாம். தாவீது அழுகிறாரு. தாவீது போய் என்ன பண்ணுவார், அவனும் அழுகிறாரு. சரிங்க, 6ஆம் வசனம் வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் யாரு? கூட இருக்கிறவங்க தங்கள் குமார், இப்போ எல்லாம் குமார்த்திகளை அமலேக்கு அந்த குரூப் வந்து சூறையாடிட்டு போயிட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது, இனிமே என்ன நமக்கு இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. மனக்லேசம், அதாவது மனம் உடைஞ்சு போச்சு சொல்லுவாங்களே, என் மனசு உடைஞ்சு போச்சுங்க. அல்லேலூயா. என் மனசை உடைச்சிட்டா சொல்லுவாங்க, என் மனசை உடைச்சிட்டா. அல்லேலூயா. இது நிறைய வாலிப பசங்க சொல்லுவாங்க, என் மனசை உடைச்சிட்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அப்படி மனசை உடைஞ்சு போய், அங்கே ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, டேவிட் வாஸ் கிரேட்லி டிஸ்ட்ரெஸ்டு. அல்லேலூயா. பயங்கரமாக நெருக்கப்பட்டு, அதாவது அவன் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, ஐயோ என்ன பண்ணுறது தெரியல, நம்ம என்ன பண்ணணுன்னே அவனுக்கு தெரியல. ஏன்னா இவன் மனைவி இப்போ போனால் பரவாயில்ல, கூட இருக்க எல்லாருடைய மனைவி பிள்ளைங்க போயிட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கத்தில் அவன் இருந்தான். வாசிங்க, நல்லா கவனிங்க. தாவீதும் அவங்களோட தான் சேர்ந்து போனான். தாவீது இங்கே இருக்கல, அப்படி தானே. ஆனால் கூட என்ன பண்ணாங்க, தாவீதை எப்படியாவது முடிச்சிடணும். அல்லேலூயா. தாவீதால தான் நமக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு தாவீதை கல்லெறியும்படி, யூதர்கள்னு சொல்கிறத விட இஸ்ரேல் ஜனங்கள் சரிங்களா, அந்த 12 கோத்திரம். அப்போது இப்போ இருக்கிறது யூத கோத்திரம் மட்டும்தான், மீத இருக்கிற 11 சிதறி இருக்கிறார்கள், அவர்கள்லாம் வருவார்கள் சரிங்களா. ஆனால் இப்போ யூத கோத்திரம். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து இருந்தாங்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்க அந்த தாவீது அங்கே மிகவும் நெருக்கப்பட்டு அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கல் எடுத்து எரியணும்னு நினைக்கும் பொழுது என்ன பண்ணுறான், பிரியமானவர்களே வாசிங்க, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே. அல்லேலூயா. ஏன்னா இந்த யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஒருத்தரை கொல்லணும் அப்படின்னா, கொலை செய்யணும்னா கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும். அது மோசஸுடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற லா, கட்டளை. ஆமென் சொல்லுவோமா. அல்லேலூயா. அப்போ அதுபடியே செய்யணும். கத்தி வச்சு குத்தியோ பட்டயத்தை வச்சு பண்ணக்கூடாது. கல்லெறிஞ்சு கொள்ளும். அப்போ கல்லெறிஞ்சு கொள்வது பயங்கரமான, கொன்னா அவங்க சாதாரணமாக சாக மாட்டாங்க, சித்திரவதைப்பட்டு தான் மரிப்பார்கள். அல்லேலூயா. அப்போது தாவீதையும் என்ன பண்ணணும், கல்லெறிஞ்சு கொண்டுறோம் அப்படின்னு சொல்லி கல்லுகளெல்லாம் எடுத்துட்டாங்கங்க. எடுத்துட்டு மேலே தான் எரியணும். அந்த நேரத்தில் தாங்க தாவீது அந்த வசனம் மட்டும் வாசிங்க. தாவீது
தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை எப்படிங்க அது நடக்கும்? எப்படி நடந்திருக்கும்? ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எப்படி நடந்திருக்குன்னு நான் உட்காந்து ஜெபம் பண்ணி உட்காந்து அப்படி தியானம் பண்ணும்போது எனக்குள்ள ஆண்டவர் வெளிப்படுத்தினது தான் அவனுக்குள்ள அந்த அபிஷேகம். எல்லா கரங்களை தட்டி ஆமென் சொல்லுமா? எல்லா கரங்களை தட்டி. ஏன்னா அந்த அபிஷேகம் அவனை திடப்படுத்தினது. ஹல்லேலூயா. ஒருவேளை ராஜா தாவீது அபிஷேகம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால், நான் நினைக்கிறேன் என்னுடைய திங்கிங், கல்லெறிஞ்சு கொண்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. தாவீது தன் தேவனை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தியிருக்க முடியாது. பிரியமானவர்களே, காரணம் என்னன்னு சொன்னால் அவனுக்குள்ளே இருந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்ததான அந்த அபிஷேகம். நான் நினைக்கிறேன் சாமுவேல் அனுப்பி அபிஷேகம் பண்ணினார். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், அவன் சங்கீதங்களை நிறைய பாடுகிறான். எப்போ பாடுனா? ராஜா மனபுரம் பாடினாரு. ஆனால் அதுக்கு முன்பா நிறைய பாட்டு பாடினார். 23 சங்கீதம் எப்போ பாடினாரு? ஆடை மேய்ச்சிட்டு இருக்கும்போது பாடினார். ஹல்லேலூயா. The Lord is my shepherd, I shall not be want. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிற ஒரு ஷெப்பர்ட் பாய். யார் அவர்? ஒரு ஆட்டை மேய்க்கிற ஒரு பையன், ஷெப்பர்ட் பாய். அப்படிப்பட்டவன் பாட்டு பாடிந்தா எப்படி பாடியிருப்பாரு கர்த்தர் குறித்து? இப்போ தாவீதுடைய சங்கீதங்களை நீங்கள் வாசிங்க, எல்லாமே தீர்க்க தரிசனமாக இருக்கும், எல்லாமே ப்ராப்பர்ட்டிகளாக இருக்கும். எப்படி வந்தது சொல்லி நான் உட்காந்து அனலைசிஸ் பண்ணி வேதத்தை தியானிக்கும் போது தான் கர்த்தர் அவனை முன்பதாகவே அபிஷேகம் பண்ணிட்டார். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. அது யாருக்கும் தெரியாதுங்க. ஆமென் சொல்லுமா? அது வேதத்தில் எழுதப்படல. ஆண்டவர் முன்கூட்டியே அவனை தெரிந்து கொண்டாலே ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணிட்டார்னு அர்த்தம். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, தெரியாமல் வந்திருக்கீங்களா? இல்லை, ஏன்னா தெரியாமல் வந்துட்டீங்க அந்த இடத்துக்கு, ஆசுவ பேச சபைக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உங்களை தாயின் கருவிலே அவர் உருவாகும் முன்னே உன் கருவை உடைய கண்கள் கண்டது. தாவீது சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து எழுத சங்கீதத்தில் எழுதுவார், ஆண்டவரே என் தாய் என் கருவில் உருவாகும் முன்னே கண்கள் கண்டது. இங்கே ஒரு பக்தன் ஒரு பாடகர் பாடார், அருண் பாலான்னு நினைக்கிறேன். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டது. அது எப்படிப்பா? தாயே உருவாவலையா? அவர் பாடுறாரு ஒரு பாட்டை. ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனை, ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் தெரிந்து கொண்டா அவனை அபிஷேகம் பண்ணுவது 100% கரங்களை தட்டி அவனை மைப்படுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. தாவீதுக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி இருந்ததுங்க, தாவீதுக்கு விசேஷமாக இருந்ததுங்க. அது என்னென்னு அடுத்து வர நபர்கிட்ட சொல்ல போகிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்னையா சொல்கிறீங்க, தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒருவேளை ஆண்டவர் அபிஷேகத்திருக்கலாம். அவர் எப்படி அபிஷேகம் அவருக்கு தானே தெரியும், நமக்கு தெரியாதுல்ல. 2 பேருக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் 2வது வரக்கூடிய நபரில் சொல்ல போகிறேன். அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க, ஓஹோ எஸ் தேவன் தாவீதையும் அபிஷேகம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நம்பலாம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, 8ஆம் வசனம் வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் என்ன சொல்றார்? அதை பின்தொடர், அதனை பிடித்து சகலத்தை திருப்பிக் கொள்வார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனுடைய அபிஷேகம் தாவீதுக்குள்ளே இருந்தபடினாலே, தன் தேவனாய் கர்த்தருக்கு திடப்படுத்தி கொண்டபடினாலே அங்கே என்ன நடந்தது? அங்கே இருக்கிற ஏபோத்தை கொண்டு வான்னு சொன்னான். அந்த ஆசானை கொடுத்தவன அபியத்தார் கொடுக்கார். உடனே என்ன பண்ண, ஏபோத்தை கட்டி கொண்டு, ஆக்சுவலாக ஆசாரியன் தான் ஏபோத்தை கட்டணும். ஆரோன் அந்த ஏபோத்தை கட்டி கொண்டு தான் எங்கே போவார்? பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை, பரிசுத்த ஸ்தலத்துக்கு டெய்லி போவார், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போவார். ஆனால் ஏபத்தை போடாமல் போயிட்டாருன்னா அவர் செத்தார். ஹல்லேலூயா. அவ்வளோ கடுமையான சட்டத்திட்டங்கள்லாம் ஆண்டு வச்சுருந்தாருங்க. இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை. அப்படி போய் சட்டம் இருந்ததுன்னா இன்றைக்கி இந்த சபையில் இதெல்லாம் இடிச்சிட்டு பின்னாடி வைக்கணும். ஏன்னா மக்கள் வந்துடுவாங்க, ஏன்னா பயந்து ஐயோ ஆண்டு கொண்டுருவார் அப்படின்ட்டு. இப்போ அது இல்லைனால தைரியமாக என்ன பண்ணுறாங்க நிறைய பேர், போகலாம் சபைக்கு, பார்த்துக்கலாம், இந்த வாரம் போகலையா அடுத்த வாரம் போய்க்கலாம், ஹல்லேலூயா அப்படிங்கிற ஒரு மன பிரமை அப்படி தானே, அப்படி வந்துடுது பிரியமானவர்களே. ஆனால் அப்படி அல்ல. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை முன்குறித்து அபிஷேகம் பண்ணினாலே, அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்து பிரியமானவர்களே, ஆகையினால தான் அவன் ஏபோத்தை தைரியமாக அணிந்து கொண்டு அவன் கர்த்தரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே அந்த தண்டுன்னா அந்த பெரிய இராணுவ கூட்டம், அதை நான் பின் தொடரலாமா என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், கூலா சொல்றார்,
ஏன்னா நான் கொடுத்த அபிஷேகம் என் தாவீதுக்குள்ள இருக்கு. என்ன சொல்ல, நீ போ, அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோமா? ராபா காத்தா ராபா லா. பிரியமான என்ன நடந்தது தெரியுமா? 30ஆம் அதிகாரத்தில் 18-19 வசனம் வாசிப்போம். அமலேக்கர் பிடித்து கொண்டு போன இவங்களுடைய எல்லா மனைவி மாறுங்க, பிள்ளைங்க, ஆடு மாடு கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கும், ரொம்பலாம் கிடையாது, கொஞ்சம் தான். எல்லாவற்றிலும் ஹல்லேலூயா. இவங்கிட்ட கொஞ்சம் தாங்க உடைமைகள், ஆனால் அந்த கூட்டம் சேர்த்தது பாருங்க, ஏகப்பட்ட ஒரு 3 பட்டணத்தை பிடிச்சி வந்தனால அவ்வளோ பொருள், அவ்வளோ உடைமைகளை, அவ்வளோ காரியம், ஐஸ்வர்யம், பொக்கிஷம் அவங்கள்ட்ட இருக்குது. அது எல்லாத்தையும் தாவீது ஃபுல்லாக சகலத்தையும் ஆண்ட சொன்னார். என்ன அர்த்தம் தெரியுமா? ஹோல், அதாவது ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கும், வித்தவுட் ஃபெயில் ரெக்கவர் ஆல். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. வித்தவுட் ஃபெயில் ரெக்கவர் ஆல். எல்லாவற்றையும் நான் அவன் சுருட்டிட்டு போனேன். அதாவது இது உங்களை மட்டும் இல்லை, உங்கள் உடமை, உங்கள் மனைவி பிள்ளைங்க மாத்திரம் அல்ல, இன்னும் பக்கத்தில் பட்டணம் இருக்கிற எல்லா பொருள் உடைமைகளை, அங்கே இருக்க எவ்வளோ வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் அள்ளி போயிருப்போம், அப்படி தானே? ஆடு மாடு எல்லாத்தையும் அதையும் சேர்த்து நீ வாரிக்கிருவே. ஆமென் சொல்லுவ, கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் என்று சொன்ன பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்து போய் வந்திருக்கீங்க? உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்திருக்கீங்களா? சமாதானத்தை இழந்திருக்கீங்களா? பொருளை இழந்திருக்கீங்களா? ஐஸ்வர்யத்தை இழந்திருக்கீங்களா? ஆசீர்வாதத்தை இழந்திருக்கீங்களா? ஆண்டவர் சகலத்தையும் திருப்பி தரப்போகிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆனால் ஒரு கண்டிஷன், அவர் கொடுத்த அபிஷேகம். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை நிலைத்துருங்க. கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தில் நிலைத்துருங்க. பயபக்தியாயிருங்கள். சங்கீதம் 2:11 சொல்கிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது ஒவ்வொரு வசனங்களும் அவர் ரசித்து ருசித்து வாழ்க்கையை அனுபவித்து எழுதின சங்கீதங்கள். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயத்துடனே கர்த்தரை ஆராதியுங்கள். அப்படி ஆராதிக்கிறோமா இன்னைக்கு? தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆராதனை ஆண்டவர் எவ்வளவு சுலபமாக்கி இருக்கிற நமக்கு. அப்படி தானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வரும்போதே 2 ஆடை வெட்டிட்டு வந்து ஆராதிக்கணும்னு சொன்னால் நம்ம வருவோமா? 2 ஆடு வாங்க, எங்கே காசு இருக்குது? பாஸ்டர் நீங்கள் எங்களுக்கு போல வெட்டிக்கங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் மேலே பலி போட்டுரும். நமக்கு ஆண்டவர் இலவசமாய் கர்த்தரை ஆராதிப்பதற்கு கிருபையாய் இந்த சபையை தந்திருக்கு. எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் திருப்பி கொண்டு வரும். 2ஆவதாக பார்க்கலாம், ஒரு மனுஷன் வாசிக்கலாம். ஏசாயா 45:1. இவரும் ராஜா தான், நல்லா கவனிங்க. தாவீது ராஜா, இவரும் ராஜா. வாசிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. நல்லா அப்படி வைங்க சிஸ்டர். இந்த கோரேஸ்ங்கிற ராஜா யாரு சொன்னா, இவர் பாபிலோன் தேசத்தினுடைய ராஜா. ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. பாபிலோன் தேசம் எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரேல் தேசத்தை எல்லா தேசத்தையும் ஒரு காலத்தில் பாபிலோனிய ராஜ்யம் சொல்லுவாங்க. அவங்க தான் சாம்ராஜ்யம். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, எல்லா நாடுகளையும் முடிச்சுட்டு வருவாங்க. முடிச்சு வரும்போது என்ன பண்ணாங்க, இஸ்ரேலையும் முடிச்சிட்டாங்க. இஸ்ரேல் இருக்கிற அந்த என்ன பண்ணாங்க, ஆலயத்தை சுட்டரிச்சாங்க. எரிச்சு என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் அடிமைகளாக கொண்டு போயிட்டாங்க. அதில் போனவங்க தான் தானியேல், சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்து, நேக்கோ, எல்லாம் அந்த குரூப்பு, சரிங்களா? எல்லாமே போனாங்க. மொர்தெகாய், எஸ்தர், எல்லாருமே அதில் போனவங்க தான். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த ராஜா யாரு தெரியுமா? ஒரு புறஜாதி ராஜா. சொல்லுங்க, ஒரு புறஜாதி ராஜா. இவருக்கும் ஆண்டவருக்கும் சம்மதமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இவர் பெர்ஷியா தேசத்தினுடைய ராஜா. பெர்ஷியா, மேதியா, பெர்ஷியான்னு 2 தேசங்கள் இருந்தது. 2 ஒன்றா சேர்ந்து பாபிலோனை என்ன பண்ணுது, ஆளுகை செய்தது. அப்போ அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க ராஜாக்கள். அப்போ இவர் பெர்ஷியா தேசத்து, மேதியா தேசத்து ராஜா தரியு ராஜா. ஆனால் பெர்ஷியா தேசத்து ராஜா இந்த கோரேசை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அதை தான் வாசிக்கிறோம். வாசிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணினேன். ஆமென் சொல்லுமா? இப்போ நான் அங்கே சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன, தாவீதை ஆண்டவர் ஆடு வச்சிருக்கும் போதே அபிஷேகத்திருப்பாருப்பா. அப்போ தான்ப்பா ஆண்டவரை பாடுறாரு, உட்காரு வீணையெல்லாம் வாசிச்சு என்ன பண்ணுற, நரம்பு அந்த 10 நரம்பு வீணையை வச்சு என்ன பண்ணுறாரு,
அவரே உருவாக்கி பாடிட்டு இருக்கிற. எப்படி பாட முடியும்? சும்மா பாட முடியுமா ஒரு மனுஷன் ஆண்டவரை? ஒரு சும்மா அபிஷேகம் இல்லாத ஒரு மனுஷன் தேவனை துதிக்க முடியுமா? முடியாதுங்க. சும்மா வேணா 2 வார்த்தை அப்படியே சொல்லலாம், ஆனால் உண்மையை ஆராதிக்க முடியாது. உண்மையை ஆராதிக்கணும்னு சொன்னால் ஒரு தேவ அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பார்கள். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆனால் இந்த ராஜா ஒரு புறஜாதி ராஜாவை ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தராகிய நான். அவர் சொல்றாரு, அவரையே முன்வைத்து சொல்லுகிறாரு, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணு. கோரேசை நான் அபிஷேகம் பண்ண. எப்போ அபிஷேகம் பண்ணாரு? யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. நோபடி நோ. யாருக்குமே தெரியாதுங்க. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை அபிஷேக்கிறது தெரிஞ்சும் அபிஷேகப்பாரு, தெரியாமலும், சொல்லுங்க சத்தமா, தெரியாமலும் அபிஷேகப்பாரு. ஆனால் அதற்கு உகந்த பாத்திரமாய் அந்த பாத்திரம் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் அபிஷேக அவராலே முடியும். கரங்களை தட்டி மேம்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு அபிஷேகம் இல்லையே, இன்னும் அபிஷேகம் பெறலையே அப்படின்னு இருப்பேங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கோரேசே அபிஷேகம் பண்ணினவர், அவருடைய பிள்ளையாகிய அவருடைய செல்ல பிள்ளைகளாகிய உங்களை அபிஷேகம் பண்ண மாட்டாரா? ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பொல்லாத இந்த தகப்பன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரலோக தகப்பன் நம்ம ராஜாதி ராஜா நல்ல ஈவுகளை கொடுக்க அவர் உண்மை உள்ளவர் தானே. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அந்த வசனம் வாசித்து முடிங்க. அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படித்து, வாசிட்டேங்க, ராஜாக்கள் இடைக்கடைகள் அவிழ்த்து அவனுக்கு வாசலில் பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து ஆமென் சொல்லும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கூப்பிடுங்க தம்பி, அப்படியா நீ வாடா, ஓடியா, கம். பிளஸட், யூ ஆர் பிளஸட். இப்போ இவர் தான் இங்கே பாரு, இவர் தான் வந்து கோரேஸ் ராஜா. இப்போதைக்கு இவர் தான் கோரேஸ் ராஜா. சரிங்களா? சின்னப்பன் ஜோஷுவா அவர்கள். ஓகேவா? சரி. இப்போ இவர் நான் என்ன பண்ணுறேன்? அபிஷேகம் பண்ணுறேன். நான் தான் தேவன். இப்போதைக்கு அபிஷேகம் பண்ணுறேன். அபிஷேகம் பண்ணிவிட்டு இப்போ என்னை பார்க்கணும். நான் அவரை பார்க்குறேன். என்ன பாரு நீ? நான் பார்க்க நல்ல இப்படி ஆடிட பார்ப்பாங்க. நல்லா பாடுற சைட்டா. ஆம்பளை பையன் தானே? ஆம்பளை பசங்க எப்படி வீரமாக இருக்கணும் பாரு. பொண்ணுங்களாம் பாரு இப்படி இருக்கிறாங்க. பார்க்குறியாண்ணே? பார்த்து இப்போ வலதுகை இப்படி வலதுகை பிடித்து. ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. இதுதாங்க முக்கியம். நான் பார்த்துட்டு விடலை, பார்த்து கோரேஸ் வலதுகை பிடித்து என்ன செய்கிறேன்? ஜாதிகளை இவருக்கு கீழ்ப்படுத்துகிறேன், சப்டியூ பண்ணுறேன். ஜாதிகள் என்ன ஜாதியாக இருக்கட்டும் எல்லா ஜாதிகளையும் கோரேஸுக்கு முன்பாக கீழ்ப்படுத்தி, அடுத்து சொல்கிறாரு முக்கியமானது, ராஜாக்கள், எந்த தேசத்து ராஜா எல்லா ராஜாக்களையும் அவருடைய கட்டுகளை இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அந்த அதிகாரத்தை நான் கோரேசுக்கு கொடுத்திருக்கேன். கரங்களை மேம்படுத்தும். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. 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 அப்போ கோரேசு புறஜாதி ராஜா தானே, ஏதை செஞ்சுருக்கணும்? பிரியமானவங்களே, ஆண்டவர் மனுஷன் முன்குறிக்கிறார். அதான் சொன்ன, முன்குறிச்சார்னா அவர் அபிஷேகம் பண்ணுவார். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. அவன் தேவை, இவன் எனக்கு தேவை, இவனை கொண்டு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்திருப்பார். ஆனால் உங்களை எங்கே போனாலும் விட மாட்டார். ஆமென் சொல்லுவா? நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் பூட்டி கதவை பூட்டிக்கிட்டு அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டா கூட உன்னை விட மாட்டார். ஆமென் சொல்லுவா? அங்கேயே வந்து உள்ளே வந்து என்ன பண்ணுவார்? உங்களை அபிஷேகம் பண்ணுவார். ஆமென் சொல்லுமா? அருமையான வின்சென்ட் செல்லுக்குமார் அண்ணனுடைய சாட்சி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அடிக்கடி அவர் சாட்சி டெஸ்ட் பண்ணி கேட்பேன். அவர் இயேசு அறிஞ்ச ஒரு குடும்பம் தான். ஆனால் பயங்கரமான பாவத்தில் அவர் இருந்தார். குடி, சிகரெட்டு. அவர் நல்ல அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர், நல்ல பேச்சாளர், பயங்கரமாக இருந்தவர். அப்படிப்பட்டவர் ஆண்டவர் பிடிக்காது. ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் தான், ஆனால் பிடிக்காது. ஆனால் பிரியமானவங்களே, ஒரு முறை ராமேஸ்வரத்தில், ராம்நாடில், அங்கே டிஜே சரங்க தந்தை அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியில் லாஸ்ட்டாக உட்காந்துட்டு இவர் என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், ஏதோ ஆளெல்லாம் செட் பண்ணி கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, ஆளை செட் பண்ணி கூப்பிட்றான்னு சொல்லிட்டு எப்படியோ குற்றம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா கம்யூனிஸ்டுக்கார் இவர். யார்? கம்யூனிஸ்டுக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? குற்றம் கண்டுபிடிப்பாங்க. இவன் வந்து உண்மையாக செய்கிறானா, இவங்க என்ன ஏசுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே ஃபுல்லாக தண்ணி போட்டுட்டு போதையில் இருக்கார். இருந்துக்கிட்டு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறார். பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அங்கே பேசினாராம், வின்சென்ட் செல்வகுமார். ஹல்லேலூயா. சொன்ன உடனே ஒரு கை காலெல்லாம் டைப் அடிக்க ஆரம்பிச்சுட்டு ஆமென் சொல்லுவா. நான் நினச்சேன் டிஜி சனகர் ஐயா ஏற்கனவே அந்த போதகர் ஏற்கனவே ஆளை செட் பண்ணிவிட்டு, ஹலோ எஸ் சார்
இங்கே வா, ஹலோ முனுசாமி இங்கே வான்னு கூப்பிட்றா போல நினச்சிட்டு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எப்படியா அவரை கண்டுபிடிச்சி குற்றம் கண்டுபிடிக்க சொல்லி இவர் ரிப்போர்ட்டர் மாதிரி உட்காந்து எழுதிட்டு இருக்கிறார். ஆனால் கர்த்தர் வின்சென்ட் சொல்லுமான முன்குறிச்சபடினாலே பெயர் சொல்லி அழைத்தார். ஆமென் சொல்லுமா, ஆமென் சொல்லுமா. அதை தான் பார்க்க போகிறோம் அடுத்த வசனத்தில். 2ஆம் வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க. கோரேசை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணதுக்கு நிறைய நோக்கங்கள் உண்டு. அது சில நோக்கம் மட்டும் நான் சொல்கிறேன். அவரை வைத்து ஆண்டவர் தேவாலயத்தை கட்டணும், அது முக்கியம். ஏன்னா பாபிலோன் தான் இழிச்சான், பாபிலோன் ராஜா தான் இடிச்சான், நேபுகாத்நேச்சார். அதனால என்ன பண்ணணும், இந்த கோரேசை வச்சு தான் கட்டணும்னு ஆண்டவர் தீர்மானிச்சார். அவனை அபிஷேகம் பண்ணிட்டார். அவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை உனக்கு முன்னே எதெல்லாம் கோணிட்டு இருக்கோ அதெல்லாம் நான் சரிப்படுத்த போறேன். எல்லாம் கரங்களை தெரியுமே படுத்தும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரியமா தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் முன்னே எதெல்லாம் கோணி 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 ஆங்கிலத்து வார்த்தை சொல்வார்கள், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. முதல் கோணல் அது கடைசி வரைக்கும் கோணிட்டே போகணுமா. ஆமென் சொல்லுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஆரம்பம் ரொம்ப முக்கியம். எப்படி ஆரம்பம் ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறா, கோரேஸ் ராஜாவே என் மகனே, நான் உனக்கு முன்னே போய் நான் கோணலானவை செவையாக்குவேன். ஏன் தெரியுமா, நான் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். கரங்களை தட்டி மயப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம், அவருடைய அபிஷேகம், அவருடைய அபிஷேகம் தேவனை செயல்பட வைத்தது. ஆமென் சொல்லும். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தேவனை செயல்பட வைக்கும். நீங்க சும்மா இருக்க முடியாது, உங்களை செயல்படுத்த வைக்கும். அப்படிப்பட்ட அபிஷேகம். அந்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் தெரியுமா, அது ராஜரீக அபிஷேகம். ஆமென் சொல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3ஆம் வசனம் வாசிங்க, மிக முக்கியமான வசனம். அப்ப சொல்ல பாருங்க, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற நல்ல ஆண்டவருங்க. ஆண்டவர் ரொம்ப ஞானம் உள்ளவருங்க, ரொம்ப ரொம்ப விஸ்டம். அவர் தானே எல்லாமே, ஞானம் அறிவு பொக்கிஷம் எல்லாம். அவர் என்ன சொல்றாரு, உன்னை பெயர் சொல்லி புறஜாதி ராஜாவாகிய கோரேசே, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவன். கரங்களை தட்டுவோம் எல்லாரும். ரா கா தா ரா பா லா ஷா கா தா ரா பா பா. ஆண்டவர் ஒருபோதும் தேவ பிள்ளையே உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். உனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும், உனக்கு விரோதமாக உங்க சமுதாயமோ உங்க சொந்த குடும்பமோ யார் எழுப்பினாலும் அவன் முன்பதாக ஒருபோதும் ஆண்டவனை விட்டு கொடுக்க மாட்டான். அவன் சொல்லுவா. ஏன் தெரியுமா, இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர். வாசிங்க. வாசிட்டீங்களா? அழைக்கிற இஸ்ரவேல் தேவனை கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. கரங்களை தொட்டு எல்லாரும். ஏங்க ஒரு தேவ பிள்ளை இதை அறியணுங்க, இதை அறியணும். யூ ஹாவ் டு நோ த காட். ஹல்லேலூயா. தேவனை அறியணும். அவர் யாரு, அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர். அப்படிதானே நிறைய இப்போ நீங்கள் ஆராதிக்கும் போது அப்படி சொல்லுவோம், ஆண்டவரே நீ அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஆண்டவர், ஆண்டவர் இப்படி காரியம் செஞ்சிருக்க ஆண்டவர், உங்கள் ஆராதிக்க சொல்லுமா இல்லையா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் தாங்க. ஆனால் கோரேசை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறா, கோரேசே நான் உனக்கு முன்னே போய் கோண செவ்வையாக்க மாத்திரமல்ல, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு உனக்காக ஒரு காரியத்தை செய்ய போறேன்னாரு. அதை தான் கடைசியாக உங்களுக்கும் செய்ய போறாரு. நீங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள போறீங்க. 4ஆம் வசனம் வாசிங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் வெண்கல கதவுகளை உடைக்கிறா. எல்லாம் கரங்களை தட்டுவோமா. நிறைய பேருக்கு எல்லாம் வேண்டாம் ஐயா, எதையும் உடைக்க வேண்டாம் ஐயா, நான் அப்படியே இருக்கிறேன் ஐயா. இந்த பக்கம் பார்த்தா அப்படி தான் தெரியுது, எதையும் உடைக்க வேண்டாம். அவர் நான் என் பாட்டில் வரேண்ணா, ஆண்டவர் ஆராதிக்கிறேண்ணா, காணிக்க போடுறேண்ணா, அப்படியே போயிடறேண்ணா, அடுத்த வாரம் வருதா வரேண்ணா, அதே மாதிரி பண்ணுறேண்ணா, காணிக்க போடுறேண்ணா போடுறேன், அடுத்த வாரம் வரேண்ணா, அதே மாதிரி வரேண்ணா. அது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு அபிஷேகம், இதுக்கு அபிஷேகம். ஆண்டவர் பார்ப்பாரு, ஐயோ நான் அபிஷேகம் கொடுத்தேனே, அந்த அபிஷேகத்தை அந்த பையன் வீணா பண்ணுறானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பையனது வாலி பசங்களுக்கு, நீ கோச்சிக்கிறாதீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4ஆம் வசனம் வாசிங்க. முதல்ல வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இரண்டாவதாக இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறார். ஆண்டவர் கோரேசை பார்த்து சொல்றாரு, கோரேஸ் நான் உன் அபிஷேகம் பண்ண உண்மைதான், நான் உனக்கு முன்னே போய் கோண செவியாக்குவது உண்மைதான். அது மாத்திரமல்ல, நான் உன்னை பெயர் சொல்லி கோரேஸ், பைபிள் எழுதியிருக்காரு. கோரேஸ் சைரஸ், அதான் இங்கிலீஷில் சைரஸ். இவர் இஸ்ரேல் தேசத்தில் என்ன குறித்து என் பேரை எழுதியிருக்காராமே அப்படின்னு கேட்டாராம். யார்கிட்ட? அப்போ இருந்த ஆசாரியர், இஸ்ரேல் தேசத்தில் இருந்த அப்போ ஆசாரியர்கிட்ட கேட்குறாராம், என் பேர் உங்கள் வேதத்தில் இருக்கா,
என் பேர் கடவுள் எழுதியிருக்காராமே அப்படி சந்தோஷமாக கேட்டேன். ஆமென் சொல்லுமா ஹல்லேலூயா. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி சுருளில் எழுதின வார்த்தை தான் இந்த 66 புத்தகம். இந்த ஏசாயா 66 புத்தகம், வேதத்திற்கு பைபிள் இருக்கிற 66 புத்தகமும் ஏசாயாவுக்கு 66 அதிகாரம். அதிகாரம் ஆதியாகமம், ஏசாயா 2ஆம் அதிகாரம் யாத்திராகமம், ஏசாயா 3ஆம் அதிகாரம் என்ன அதிகாரம்? லேவியராகமம். இப்படியே பார்த்தீங்கன்னா கடைசி 66வது ஏசாயா 66வது அதிகாரம் வெளிப்படுத்தின சுவிசேஷம். எல்லாம் கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியங்க. எல்லாம் நிறைய கேட்டால் சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், கோரேஸ், நான் உன்னை அபிஷேகம் பண்ணதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு முகாந்திரம் இருக்குது. தாவீது அன்னைக்கு என்ன பண்ணார், அவங்க அப்பா என்ன பண்ணார், சில பயிர் வகைகள் இப்போ பால் கட்டிலாம் கொடுத்து, நீ போய் அங்கே இருக்கிற அந்த சேனை தலைவனுக்கும் இதை கொடுத்துட்டு விசாரிச்சுட்டு, அண்ணமாருக்கும் கொடுத்துட்டு, அண்ணமாருக்கும் விசாரிச்சுட்டு வாப்பா, வந்து ஆடை மேய்ப்பா. ஆடை மேய்க்க தான் அவனுக்கு வேலை, சரிங்களா? ஆனால் இவனுக்குள்ள அபிஷேகம் ஆண்டவர் கொடுத்துட்டார், அபிஷேகிட்டார் ராஜாவாக. யாருக்கும் தெரியாது, அவன் வீட்டுக்காரங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் பெருசாக அவங்க எடுத்துக்கல. நல்லா கவனிங்க, யுத்தம் நடந்துட்டு இருக்கு, நடக்கலை, யுத்தம் நடக்க போது. அங்கே அந்த கோலியாத்துங்கிறவன் ஒவ்வொரு நாளும் வந்து என்ன பண்ணுவான், டே பை டே 40 நாள் காலையிலும் மாலையிலும் 80 டைம்ஸ் 80 முறை என்ன பண்ணுவான், வந்து இஸ்ரேல் தேவனை நிந்திப்பான். நீங்கள் யாராவது ஒருத்தர் இருந்தா, யாராவது ஒரு ஆம்பளையாக இருந்தா என்கிட்ட ஒத்தைக்கு வாங்கடா பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி சண்டைக்கு வந்தான். யார் ஒத்தைக்கு போகிறது? ஏன்னா அவன் பெரிய ஆள். அல்லேலூயா. அவன் உயரமே 6 அடி உயரம். அப்பா பயங்கரமான அவன் ஜியாண்ட். அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால் ராட்சசன் போய் சண்டை போட முடியுமா? ஆனால் பிரியமானவரே, தாவீது வர்றாரு, வந்து தன் அண்ணன் மாதிரி விசாரிக்க தான் வராருங்க. அவருக்கு யுத்தத்தை பற்றியும் தெரியாது, கோலியத்தை பற்றி தெரியாது, எதுவும் தெரியாது. ஏன்னா அவருடைய 3 சகோதரர்கள், சரிங்களா, 3 சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, மூத்த 3 பேரும் இராணுவத்தில் இருக்கிறாங்க, மிலிட்ரியில் இருக்கிறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், வருகிறான், அந்த சேனத்தில் பால் கட்டியெல்லாம் கொடுத்துட்டு, இங்கே வந்து எல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறான், அந்த பொருள் வைக்கிற இடத்துல அவன்கிட்ட கொடுத்துட்டு நேராக போய் எல்லாம் பேசுகிறாங்க, என்னமோ பேச்சு நடக்குது. அந்த நேரம் பார்த்து கோலியாத்து வராரு. கரெக்டாக தாவீது போனதை கோலியாத்து வராரு. வந்து அவன் அதே மாதிரி சொன்னது மாதிரியே சொல்கிறான். மறுபடியும் சொல்லிட்டு, யாராவது ஒருத்தர் வந்து என்னை அடித்தா நான் உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்கிறான். இல்லை, நான் உங்களை அடித்தா நீங்கள்லாம் எனக்கு அடிமை அவன் சொல்லிட்டு கொக்கரிக்கிறான். இதை தாவீது கேட்குறான். நல்ல கவனிங்க, இஸ்ரேலில் நிறைய இராணுவத்தில் இருக்கிற பெரிய இராணுவ வீரர்களாக பயிற்சி பெற்றவங்க, செம்ம பயிற்சி பெற்றவங்க. இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் இராணுவத்தை அடிக்க உலகத்தில் எவனாலும் முடியாது. இன்றைக்கும் கண்ணில் விளக்கணையை ஊற்றி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான். இன்றைக்கும் என்ன சொல்கிறாங்க, நிறைய மிசைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர்கிரவுண்டில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் உலகத்தில் யாரும் கண்டுபிடிக்காத மிசைல்ஸ்லாம் அண்டர்கிரவுண்டில் வச்சுருக்காங்க, யாருக்குமே தெரியாது. அதுலேயும் அட்டாமிக்கில் இது அணு ஆயுதம் மாதிரி உள்ள மிசைல்ஸும் வச்சுருக்கிறாங்க. அட்டாமிக் மிசைல் சொல்லுவாங்க, அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதனால தான் உலக நாடே பயப்படும். ஏன் அமெரிக்காவே சேர்ந்து பயப்படும். ஆனால் அமெரிக்கா உதவி செய்யும். ஏன்னா அங்கே யூதர்கள் தான் முக்கியம். யூதர்கள் தான் அமெரிக்காவே கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறாங்க, கைக்குள்ள வச்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக உதவி செய்தே ஆக வேண்டும். பிரியமானவர்களே, ஏதை சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட அந்த இஸ்ரேல் தேசத்து இராணுவம் எப்படி வலிமையாக இருந்திருக்கும். ஆனால் பிரியமானவர்களே, தாவீது ஒரு சின்ன பையன், ஒரு ஷெப்பர்ட் பா, எத்தனை சொல்லலாம், ஆடு மேய்க்கிற பையன். அவன் சும்மா அப்பா போய் விசாரிச்சுட்டு வாடான்னு சொன்னார். வந்தவன் என்ன பண்ணான், கவனிங்க, இங்கே பேசுகிறதெல்லாம் கவனிச்சுட்டு ஓடி வந்து கவனிக்கிறான். என்ன பேசுகிறான், உன்னை கேட்குறான். என்ன அவன் சொல்கிறான், கோலியாத்து. சரி, கோலியாத்தை கொண்டா என்ன நடக்கும்? ராஜா மர்மனாக மாற்றிடுவார், ராஜாவுடைய பிள்ளையை மகளை கொடுத்துருவாரு. ராஜா வச்சுக்குவார், கூட அரண்மனையில் வச்சுடும். பரவாயில்லையே சார், எவ்வளோ பெரிய ஒரு கிடைக்கு. மறுபடியும் கேட்குறான், 2வது போய் கேட்குறான், 3வது கேட்குறான். இதை மூத்த சகோதரன் எலியாப்பு பார்த்துட்டு ஓடி வந்து, வா தாவீது, எதுக்கு நீ வந்த? இங்கே பார்த்து தானே வந்து பார்த்துட்டு போக வேண்டியது தானே, உன்னை பற்றி தெரியும், நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நீ எப்படி இருதயத்தில் அகங்கார். என்ன பண்ண, அவனை பற்றி குறித்து தரக்குறவாக பேசுகிறான். என்ன பண்ணுறான், சகோதரன் தானே அப்படி நினைக்கல, பேசி என்ன பண்ணுறான், எப்படியா அவனை துரத்தி விடுன்னு தான் பார்க்குறான். ஆனால் தாவீது, நான் போகிற மாதிரி இல்லை அவன் சொல்லுவோமா. அல்லேலூயா. நான் தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் என்ன செய்தது, அவனை உந்தி தள்ளியது. பிரியமானவரை, கோலியாத்தை வென்றெடுத்தான். அவன் சொல்லுமா. ஹல்லேலூயா. அதில் அவன் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் இங்கு வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? அவன் சொல்லுமா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களே சபைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அவன் சொல்லுமா. நீங்கள் சும்மா வரலை, தானாகவும் வரலை. அவன் சொல்லுமா. ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அப்படியானால் அவர் என்ன செய்ய போறாரா, கோரேசுக்கு சொன்னதை உங்களுக்கு செய்ய போறார். முதலாவதாக ஏசாயா 45:4 வெண்கல கதவுகளை உடைக்கிறார். எல்லா கரங்களை தட்டி அப்படி ரிசீவ் பண்ணுவோமா. வெண்கல கதவுகளை உடைக்கிறார். 2வதாக இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறா. உங்கள் வாழ்க்கையில் உடைக்க முடியாத வெண்கலமான பயங்கரமான தடைகள், வெண்கலம் போன்ற தடை இருக்குது, அப்படி தானே? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு தடையாக இந்த வெண்கல பூட்டு இருக்குது, அப்படி தானே?
அடுத்து இருப்பு தாழ்பா. ஒரு வீட்டை நல்ல பூட்டு சொல்லுவாங்க, திண்டுக்கல் பூட்டு அப்போல்லாம் ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி சைனா பூட்டுலாம் வந்துட்டு திண்டுக்கல்லையே சாப்பிட்டுட்டு அல்லேலூயா. ஆனால் சைனா ஒன்றும் கிடையாது, வேஸ்ட்டு. ஆனால் பூட்டை போட்டு நல்ல உள்ள பணத்தெல்லாம் வச்சுட்டு தங்கெல்லாம் வச்சுட்டு நல்ல ஆபரணங்கள்லாம் வச்சுட்டு வந்துட்டா கூட அதே உடச்சி போய் என்ன பண்ணுறான், திருடிட்டு போயிடுறான். அல்லேலூயா. வேறு மாதிரி ஓட்டை போட்டு எங்கேயாவது அண்டர்கிரவுண்ட் ஓட்டை போட்டு வந்து எடுத்துகிட்டு போயிடுறான், அது வேறு. ஆனால் பிரியமானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக அவர் உங்களுக்கு முன்பதாய் சென்று கோணலை சுவையாக்கி அவர் செய்கிறார். முதலாவது வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இருப்பு தாப்பாலை முறிக்கிறார். எதுக்கு தெரியுமா? வாசிங்க. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷ், கரங்களை தட்டி, எல்லாம் கரங்களை தட்டி, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் மறைஞ்சி இருக்கிற புதையல். அல்லேலூயா. புதையெல்லாம் எல்லாரும் பிடிக்குமா பிடிக்காதா? இப்போ இந்த இடத்துல புதையல் இருக்குன்னா எப்படி இருக்கும்? இப்போ ரூபி கிட்ட புதையல் இருக்குன்னா எப்படி இருக்கும்? ரூபி அவ்வளோதான், அந்த இடத்த என்ன பண்ணும், அப்படியே ஆக்கிய பண்ணிடும். யாரும் வந்துடாதீங்க. அல்லேலூயா. இது ஏன் இடம் சும்மா சொன்னேன். ரூபி அப்படி கிடையாது, எல்லாரும் கொடுத்துருவோண்ணே. ஓகேவா? ஆமீன் ஆமீன் சொல்லுமா. ஹல்லேலூயா. அப்போ ஒரு புதையல் இருக்குன்னா ஒரு மனுஷன் எப்படிங்க இருக்கும்? என்ன பண்ணுவான்? அந்த புதையலுக்கு என்ன பண்ணலாம்? ரத்தம் கொடுக்கலாமா? அல்ல என்ன நரபலி கொடுக்கலாமா? அப்படி தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நரபலி கொடுத்துட்டு ஏமாத்துறாங்க. அது புதையலே இருக்காது, வேற மாதிரி பிசாசு ஏமாத்துறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறா, உண்மையாக நான் தர்றேன். என்ன தர்றேன்? அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ரபா லா கா தா ரா. ஆண்டவர் வார்த்தை சொன்னார்னா அது சொன்னது தாங்க. அவன் சொல்லுமா, எனக்குள்ள விசுவாசம், எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, எப்படினாலும் எனக்கு பொக்கிஷம் புதையல் கிடைக்க போகுது. ஆமை சொல்லுமா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் செய்வாருங்க, கர்த்தர் செய்வாருங்க. ஆமை சொல்லுமா. 14 வசனம் வாசிங்க. 45:14. ஏச 45:14. எகிப்தின் சம்பாத்தியமும் நல்லா கவனிங்க. எகிப்தின் சம்பாத்தியம். வேலைக்கு போறீங்களா? நல்லா சம்பாதிக்கிறீங்களா? ஆனால் ஒட்டுதா? பொத்த பையில போட்ட மாதிரி இங்கே போட்டால் பொத்த பை. சரி பார்த்தீங்கன்னா பை ஓட்டையாக இருந்தால் என்ன ஆகுங்க? ₹1 போட்டால் என்ன ஆகும்? பையன் கீழே வந்துடும். அப்படி தானே? லூயா. இப்போ நிறைய பேர் சம்பாதிக்கிறீங்க, ஆனால் சம்பாதிச்சு எங்கே போடுறீங்க? சொல்லுங்கள், சதமாக சொல்லுங்கள். அப்போ நல்ல பேர் தான் போடுறீங்க பொறுத்துருது. பாஸ்டர் கவனிச்சிங்க, எல்லாம் நல்ல பேர் தான் போடுறாங்களாம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்ன சொல்லுகிறாரு? எகிப்தின் சம்பாத்தியம், உலகத்தில் இருக்கிற நீங்கள் வேலை செஞ்சு சம்பாதிச்சிங்களா அதெல்லாம் தருவாருங்க. எகிப்தின் சம்பாத்திய வருமானத்தை தருவார். நீங்கள் வேலை செய்கிறீங்களா அந்த வருமானம் தருவார், கூடவே தருவார், கூட்டி தருவார். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் கொடுத்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அடுத்து எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம். எத்தியோப்பியா என்று சொல்லும்போது மற்ற தேசத்தை குறிக்கிறது. இது நாடுகளுக்குட்பட்ட அந்த வருமானம். ஆங்கிலத்தில் மெர்ச்சன்டைஸ் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதம். சில வியாபாரம் பண்ணுறீங்க, என்னத்தான் காலையில் மாதம் 1ஆம் தேதி பிறந்தா என்ன ஆகுது? நல்லா தான் போயிட்டுருக்கு. மாத கடைசி வந்த உடனே படிச்சுட்டு இடிக்குது சொல்லுவாங்களா இல்லையா? வியாபாரத்தில் எங்கேயோ இடிக்குது. அப்போ எப்படி நம்ம அதை ரன் பண்ணுறது? அப்படி தான், உண்மை தானே? நானும் பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்கேன், தைரியமாக சொல்கிறேன். அப்போ எப்படி நம்ம அதை ரன் பண்ணுறது? எல்லாத்துக்குமே டப்பு வேணுமே, வேணும், கண்டிப்பாக வேணுமா இல்லையா? சரி, இப்போ வாடகை கொடுக்கணும்னா அது வாடகை கொடுக்கணுமே, கரண்ட் பில் கட்டணுமே, இதெல்லாம் நமக்குள்ள மைண்டுக்குள்ள வந்து என்ன பண்ண ஓடிட்டே இருக்கும். அப்படி தான் இருக்கும். எப்போ பிஸ்னஸ் பண்ணவா வேண்டாமா? ஆனால் கர்த்தர் சொல்கிறார், எகிப்தின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய, அது எதை குறிக்குன்னா ட்ரேடு பண்ணுறவங்க பாருங்கள், தொழில், பெரிய பெரிய தொழில் செய்கிறவங்க, தொழில் அதிபர்கள், அவங்க தொழில். இப்போ தேவனுடைய பிள்ளைங்க நிறைய தொழில் அதிபராக இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில் ஒரு பிரதர் வந்து ஒரு ப்ளூ ஸ்டாருங்கிற ஒரு ஏசியில் வந்து அவர் தொழில் அதிபராக இருக்கார். அது மூலமாக கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கார். அவர் மூலம் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம். அப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உலகம் நீங்கள் பார்க்குற வேலை மூலமாக கர்த்தர் வருமானம் தருவார். நீங்கள் செய்கிற தொழிலிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றையும் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கரங்களை தட்டி மேம்படுத்தும். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தராகிய நான், இப்போ நீங்கள் எல்லாரும் தலையில் கை வச்சு சொல்லுங்கள், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின, உங்கள் பேரை சொல்லிக்கங்க,
உங்கள் பேரை சொல்லிக்கங்க, உங்கள் பேரை சொல்லிக்கங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின யோசுவா. அல்லேலூயா. கர்த்தராகிய அபிஷேகம் பண்ணின யோசுவா சோன்சோ யாரோ பேர் உங்கள் பேரை வச்சுக்கோங்க. இப்படி சொல்லிட்டே இருங்களேன். உங்களுக்காக வெண்கல கதை உடைய போகுது, வெண்கல கதை உடையுது. இயேசுவின் நாமத்தை ராகா லாகா தாரா மாமா ஷாலா தாரா பாபா பாபா ரகா தாலா மாமா ரகா தாலா மாமா மாமா அப்படி சொல்லிட்டே இருங்க. ஆண்டவரே, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின யோசுவாவுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்கள் இடைக்கடைகள் அவிழ்க்கும்படிக்கும், ஓ ராகா தாரா பாலா, ஓ வாசல் பூட்டப்படாதிருக்க எல்லாம் திறந்து வைக்கும்படிக்கும், ஆகா தாரா மாலா காதா ராபா பாபா, ஓ ராலா தாரா மாமா ஷாபா பாபா, நான் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து, ஓ ராகா தாரா மாமா, ஓ ராபா அவனுக்கு சொல்லுகிறதாவது, ஓ நான் உனக்கு முன்னே போய் கோணாவை சுவையாக்குவேன் என்று கதை சொல்லுகிறா. ராகா தா லாகா எல்லாம் கரங்களை தட்டி எல்லாம் கரை ரிசீவ் பண்ணுங்க. ராபா லா ஷாபா பாபா காதா ராபா பா ரகா தாலா மாமா மாமா ஷாபா லாபா ரகா தாலா தாரா ராபா எல்லாம் ஆவி நிறைந்து ஆண்டவரே, தகப்பனே, இயேசுவே, என்னை அபிஷேகத்திருக்கீங்கப்பா, என்னை நீங்க அபிஷேகத்திருக்கீங்கப்பா. சும்மா இல்லப்பா, வெறுமையா இருப்பதற்காக அல்ல ஆண்டவரே, வெறுமையா நீங்க அழைத்ததற்கு அல்ல ஆண்டவரே. என்னை குறித்து நோக்கம் உண்டு, என்னை குறித்து முகாந்திரம் உண்டு, என்னை உயர்த்தும்படி